அதை ப்ரொடியூஸ் பண்ணவனும் பெரிய பணக்காரங்க. ஆனால் பார்க்குற ஒரு தரித்திர கும்பல் இருக்கு பாருங்க, பெசாசி மாட்டுக்கொட்டைக்கு போயிட வேண்டியதுதான். ஏன்னா அங்கே தான் பொச்சக்கடியில் தான் நல்ல தூக்கம் வரும். சொரிஞ்சுக்கிட்டே போய் என்ன பண்ணுவோம், தூங்குவோம். பணம் இருந்து என்னத்துக்கு, நிம்மதி இல்லையே, இப்படியே பேசிட்டாங்க பாருங்களேன். நமக்கு என்னன்னா ஐஸ்வர்யம்னாலே கெட்டது, ஏழ்மைனாலே நல்லதுங்கிறது எங்கேயோ மனதுக்குள்ள அப்படியே கிடக்குது. இன்னைக்கு வேத வசனத்தை வச்சு அதை இடிக்கணும். அதை இடிச்சு வெளியில தூக்கி என்ன பண்ணணும், போடணும். ஒருபோதும் தேவன் ஐஸ்வர்யத்துக்கு எதிராக அல்ல, ஒருபோதும் தேவன் ஏழ்மையை ஆதரிக்கிற தேவனாக இல்லை. ஏழைக்கு எதிராக பைபிள் பேசல, ஏழ்மைக்கு எதிராக பேசுது. இரு மனம் உள்ளவர்களாக நீ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. என்ன மனம் தெரியுமா? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சாபம், இல்ல சாபம் இல்ல, ஆசீர்வாதமும் சாபம், ஆசீர்வாதமும் சாபம்னு இப்படி இரு மனம் உள்ளவங்கள் ஆயிட்டதுனால யாக்கோபு ஒன்று சொல்லுகிறது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன், அவன் கர்த்தரிடத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள்வதில்லை. The double minded people அப்படிதான் இருக்கிறாங்க, இரு மனம் உள்ளவர்கள். அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் சுகம் பெறாததற்கு, இன்னும் செழிப்படையாததற்கு, இன்னும் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை பார்க்காத காரணம் என்ன தெரியுமா? இந்த இரு மனம் தான். அதனாலதான் நாம குழப்பத்தின் மனதில் நாம இல்லாம தெளிவுக்குள்ள நம்ம பயணம் பண்ண முடியும். தரித்திரமா செழிப்பா வியாதியா சுகமான குழப்பத்தில் இருக்க வேண்டியது இல்லை, சுகம்தான். ஹல்லேலூயா. தரித்திரமா செழிப்பாங்கிறது இல்ல, செழிப்பு தான் என்னை கொடுத்த கடவுளுடைய சித்தம். ஏன்னா கல்வாரியிலே அவர் எனக்காக அதை சுமந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு இந்த குழம்பி கொண்டிருக்கிற கிறிஸ்தவங்க தான் தோத்து கொண்டிருக்கிறார்கள். தெளிவடைகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வெற்றிகளை பார்க்கிறார்கள். ஏன்னா விசுவாசம் என்பது தெளிவா இருக்கிறது. ஆசீர்வாதம் தான் எனக்கான கடவுளுடைய சித்தம், செழிப்பு தான் எனக்கான கடவுளுடைய சித்தம், சுகம்தான், ஜீவன் தான், பெருக்கம் தான். இது உங்களுக்கு தெளிவாயிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவ் வந்துன்னா எதிர்த்து நிப்பீங்க, அது உங்க வாழ்க்கையில இருக்காது. இயேசு சுமந்ததை நான் சுமக்க மறுக்கிறேன். இயேசு என் வியாதியை சுமந்தார், ஆகையால் நான் வியாதியில் இருக்க மறுக்கிறேன். இயேசு என் தரித்திரத்தை சுமந்தார், ஆகையால் தரித்திரனாய் இருக்க நான் மறுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். ஓகே, இந்த மாலையில் தேவனுடைய வார்த்தைகளை ஆன்லைனில் பார்க்குறதுக்கு, இன்னைக்கு இந்த இடத்துல நேரடியாக கேட்பதற்கும் வந்திருக்கிறீங்க. தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் முதலாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னா சில காரியம் உங்கள் வாழ்க்கையில் இனி துவங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, துவங்கும். ஆமென். ஆண்டவர் இந்த ஊழியத்தை நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு 2 முக்கியமான விஷயங்கள் சொன்னார். ஒன்று என்னன்னா, உன்னுடைய இந்த எல்லைக்குள்ள வர்றவங்க புதிய ஆரம்பத்தை பெறுவார்கள். நியூ பிகினிங். அவங்க வாழ்க்கையில் புதிய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணும், ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னார். அடுத்தது என்னன்னா, ஒரு லெவல் ஆஃப் ஒரு லெவலில் இருப்பாங்க, ஒரு மகிமையில் ஆல்ரெடி இருப்பாங்க. அவங்க இன்னொரு லெவல் ஆஃப் க்ளோரிக்குள்ளே அவங்க போவாங்க. ஹல்லேலூயா. another level of glory. ஆமென். இன்னைக்கு வந்தவங்களுக்கு 2 காரியம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஒன்றுமே இல்லை, எல்லாம் காஞ்சி ஓஞ்சி போச்சுன்னா புதுசாக உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் இந்த நாளில் ஆரம்பிக்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூ வில் கெட் நியூ பிகினிங். ஆல்ரெடி ஒரு லெவல் அப்படியே போயிட்டு இருக்குதுன்னு சொன்னால் நான் சொல்கிறேன், நீங்கள் இன்னொரு லெவல் ஆஃப் க்ளோரியை பார்க்க போகிறீங்க, இன்னொரு பெரிய மகிமையை நீங்கள் காண போகிறீங்க. ஆமென். கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். ஸோ ஒவ்வொரு செவ்வாய் மாலையிலும் இப்படி
பொருளாதாரம் மற்றும் இந்த பிஸ்னஸ் உலகத்திலே செழிப்பதற்கான தேவனுடைய வார்த்தைகளை நாம் பேசி வருகிறோம். வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த புத்தகம் எல்லாவற்றையும் பற்றி பேசுது. ஆமென். எல்லாவற்றையும் பேசுதுங்கிறதுனா நான் வாழ்கிறத பற்றி இந்த புத்தகம் பேசுது. வாழ்கிறத பற்றி தான் பேசிகிட்டே இருக்குதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு படிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார், வாழ்கிறது மட்டும் இல்லைப்பா, உன்னால் ஆளவே முடியும் அப்படின்னார். வாழ முடியுமா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. தேவன் சொல்கிறாரு, வாழ்கிறது என்ன, ஆளவே முடியும். ஆமென். வாழ முடியுமா அந்த உலகத்தில், வாழ வழி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த வேதத்தை திறந்து பார்த்தா கடவுள் சொல்கிறாரு, நான் உன்னை வாழ வைக்கிற தேவன் மட்டுமல்ல, உன்னை ஆள வைக்கிற தேவனாக இருக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், வாழுவோம், நிச்சயமாய் ஆளுவோம். அதனால தான் இந்த வருஷமே போட்டோம், அரசாளுகிற ஆண்டு அப்படின்னு. ஆமென். ராஜாக்களை போல ஆண்டு கொள்வீர்கள். ஆமென். ஆளுகைன்னா என்ன? பல காரியங்கள் இருக்கு ஆளுகையில். பாவம் உங்களை ஆளக்கூடாது, எந்த பாவமும் உங்களை ஆளக்கூடாது. அது மாதிரி கடன் உங்களை ஆளக்கூடாது. பாவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் கடனுக்காக. ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு யாரா இருக்கிறானா. அப்போ ஆள்றதுனா என்ன? நீங்கள் கடனில் இருக்க மாட்டீங்க, நீங்கள் கொஞ்சம் பேர் கடன் கொடுப்பீங்க. எந்த அளவுக்கு நம்ம கடன் கொடுக்குறவங்களா இருக்கணும்னா, திருப்பி தரவாட்டானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு கடன் கொடுக்குறவங்களா வரணும். சிலர்லாம் கொடுத்துட்டு இவங்க தூக்கத்தை தொலைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. வருமோ வராதான்னு தெரியல, செபித்து கொள்ளுங்கள் பிரதர் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னா, கடன் கொடுப்போன்னா எப்படின்னா, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேட்டராகவே இருக்காது. சிலர் அதை கொடுத்துட்டு இரவும் பகலும் அதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது தான் நமக்கு வேலை நடக்கணும்ன்ட்டு இல்லை, ஏன்னா நமக்கு வேலை நடக்கிறதுக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி கடன் கொடுப்பீங்க. ஆமென். கண்டிப்பாக அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். ஸோ அதனால் பாருங்கள், இந்த தொழில் உலகங்களிலேயும் பொருள் உலகங்களிலேயும் கடவுளுடைய பிள்ளைகள் கோலோற்ற வேண்டும், மேலே எழும்பி வரணும். அப்படி இருக்காங்களான்னு தேடி பார்த்தா அங்கங்கே கொஞ்சம் அப்படி வந்திருக்கு தவிர இன்னும் பெரிய அளவில் என்ன பண்ணல, வரல. கிறிஸ்தவ வியாபாரிகள் அல்லது கிறிஸ்தவத்தில் தொழில் உலகங்களில் பிஸ்னஸ் உலகங்களில் பெரிய அளவில் வரல. அப்படியே சில பேர் வந்திருந்தா கூட சுயநலமான ஒரு ஆளாக தான் உட்காந்துட்டு இருக்காங்களே தவிர கடவுளின் நோக்கங்களுக்காக செழிக்கிற ஆட்களை பார்க்கவே முடியலை. அதனால தான் இந்த இடத்துல நான் சிலரை கூப்பிட்டு சிலருக்கு இதை போதிக்கும்படி நான் விரும்புகிறேன். அது என்னென்னா, மணி வித் அ மிஷன். எல்லாம் சொல்லுங்கள், மணி வித் அ மிஷன். அதாவது கடவுள் பாருங்கள், இந்த பணத்துக்கே ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. ஒரு நோக்கத்தோடு தான் பணத்தை நம்மகிட்ட என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. ஏன்னா அந்த பணத்தை வச்சு பல வேலைகள் நடத்த வேண்டியது இருக்குது. ஆமென். மூட்டை மூட்டையாக கெட்டி முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி பணக்காரங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அம்மானி பணக்காரனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அப்படியே இருக்கு. ஏதோ நம்ம இந்தியாவிலையும் ஒரு பணக்காரர் இருக்கிறாரியா அப்படின்னு சொல்லிக்க முடியுதே தவிர அதனால் யாருக்கும் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. பாருங்களேன், சொல்லப்போனால் இன்னும் சில பேர் வராததுக்கு தடையாக இருக்குது. அதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் கடவுள் உங்களையும் என்னையும் கண்டிப்பாக செழிக்க வைக்க போகிறார். கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தர்களாக இருப்பீங்க, கண்டிப்பாக மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருப்பீங்க. ஆனால் இப்போ ஆரம்பிக்கும் போது நோக்கம் ரொம்ப தெளிவாயிடணும். என்ன ஆயிடணும்னா, நான் ஏன் செழிக்க போகிறேன்னா, நான் ஏன் பெரிய ஆளாக வரப்போகிறேன்னா, கடவுளுடைய நாமத்திற்கு மகிமைக்காக வாழ்வதற்காக அப்படி வரப்போகிறேன். அப்படி ஒரு பரிசுத்தமான நோக்கம் லட்சியம் மட்டும் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக செழிப்பீங்க, நீங்கள் கண்டிப்பாக செல்வந்தர்கள் ஆவீங்க. உங்கள் தொழில் உலகத்தில் பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். ஆனால் நிறைய பேர் அதை விட்டுட்டாங்க பாருங்கள். அதனால தான் சிலர் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க பணக்காரனாகி யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு அம்மா பாருங்கள், சாதாரணமாக பானிபூரி இந்த மாதிரி வித்துட்டு இருக்கிறவங்க தான். இந்த விகடன் அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? அதில் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதில் பார்த்தீங்கன்னா அந்த பானிபூரி வித்துட்டு இருக்கிற அம்மா 250 குழந்தைய படிக்க வச்சிருக்கு. நம்ப முடியுதா உங்களால்? யோசிக்கிறாங்க.
அது அந்த லெவலில் இருந்துக்கிட்டு கூட தனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வருமானத்தையும் இது பண்ணி நிறைய குழந்தைகள் படிப்பதற்கு அது காரணமாக மாறி இருக்குது. இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே நோக்கமாக மனதில் வைக்காம, இந்த பணத்தை நான் ஏன் சம்பாதிக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக செல்வந்தர்கள் ஆவீர்கள். ஆமே. அப்படிப்பட்ட ஒரு பணக்காரர்களா செல்வந்தர்களா கொஞ்சம் பேர் எழும்புறது, கொஞ்சம் பேர் இல்லை நிறைய பேர் எழும்புறது அவசியமாக இருக்கிறது. ஆமேன். அதனால தான் ஆண்டவர் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேளாத ஐஸ்வர்யத்தை தாராங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கேளாமலே தாராருன்னா ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். ஆமேன். பிரைஸ் காட். ஸோ ஐஸ்வர்யத்தை பற்றி பல தப்பான அபிப்பிராயம் கிறிஸ்தவங்க மத்தியில் இருக்குது. அதெல்லாம் கலையும்படியாக நிறைய வார்த்தைகள் இங்கே நான் போதிச்சிருக்கிறேன். ஐ திங்க் இது ஒரு 17வது வகுப்பு. ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து என்ன பண்ண போகிறோம், பேச போகிறோம். எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, கடவுளுடைய வார்த்தையை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள் தொழில் உலகமாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க போகிற எந்த இடத்துலையும் சரி, அவர்கள் வெற்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமே. மாணவர்களாக இருந்தால் வெற்றி உள்ளவர்களாக இருக்கணும். குடும்ப பெண்மணியாக இருந்தால் அதில் வெற்றியாக இருக்கணும். தொழில் செஞ்சால் அதில் எப்படி இருக்கணும், வெற்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா கடவுள் பாருங்கள், நமக்கு ஒரு பரிதாபப்படுற ஒரு வாழ்க்கையை வைக்காமல் நாம் ஒரு புகழுக்குரிய பெருமைக்குரிய வாழ்க்கைக்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமேன். கண்டிப்பாக இந்த போதனை உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் இதை ஒவ்வொரு வாரமும் எடுத்து என்ன பண்ணுறோம், பேச ஆரம்பிக்கிறோம். ஜவஹர் வர்ஷிப் நடத்தினார். ஆனால் அவர் ஜோம் பண்ணும்போது இன்றைக்கி என்ன நான் பிரசங்கம் பண்ணணுமோ அந்த வசனத்தை சொல்லி தான் ஜோம் பண்ணார். அதனால் அவர் மேலே இருக்கிற தீர்க்க தரிசன அபிஷேகங்கள் உறுதியாகிட்டே போகுது. ஆமென். பிரைஸ் காட். ஸோ நீதிமொழிகள் 10:22, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். பாருங்க, இது 17 வகுப்பு நடந்திருக்கு. எந்த வகுப்புலையும் இந்த ஜெபத்தை அவர் பண்ணல. ஆனால் இன்னைக்கு பண்ணார். இன்னைக்கு நின்னோடனே என்ன பண்ணாருன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். அந்த ஜெபம் பண்ணி தான் ஆரம்பித்தார். நான் அப்பவுமே உறுதிப்படுத்திக்கிட்டேன், நான் இன்னைக்கு மாலை இதை குறித்து இன்னும் ஆழமாக என்ன பண்ணணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. The blessings of the Lord, இதில் எப்படி வருது, the blessings of the Lord brings wealth without painful toil for it அப்படின்ட்டு வருது. NIV-ல போட்டிருக்காங்க. NIV-ல எப்படி போட்டிருக்குது, கர்த்தரின் ஆசீர்வாதம் எதை கொண்டு வருது, இட்ஸ் பிரிங்ஸ். அது எதை கொண்டு வருது, வெல்த், ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. எந்த விதத்தில் கொண்டு வருதுன்னா, வித்தவுட் பெயின்ஃபுல், எல்லாம் சொல்லுங்க, வலி இல்லாமல். டாயில் பாருங்க, இந்த கடினமாக ரொம்ப கடினப்பட்டு அப்படி இல்லாமல் அது நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை என்ன பண்ண ஆரம்பிக்குது, கொண்டு வர ஆரம்பிக்கிறது. எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுவோமா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். சரி, கர்த்தரே ஒன்றை தர்றாருன்னா அது கண்டிப்பாக கெட்டதாக இருக்காது. இதுக்கு மேலே என்ன பெரிய விளக்கம் வேணும்னு நினைக்கிறேன் நான். கர்த்தரே தராருன்னா ஏதாவது கெட்டதை கொடுப்பாரு அவரு? நாம் சில நேரம் கெட்டதை கேட்டால் கூட அவர் எடிட் பண்ணிட்டு நல்லதான் கொடுக்குறாரு. சில நேரம் நம்ம ஒன்றும் அவ்வளோ கரெக்டாக கேட்டவங்க கிடையாது. ஆனால் கூட அவர் பிள்ளை தெரியாதனமாக கேட்டுக்கிட்டு இருக்குன்னு கரெக்டாக கொடுத்துருக்குறாரு. ஆமே. இப்போ எலியா என்ன பண்ணுறாரு, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜோம் பண்ணார். ஒன்று எடுத்துக்கிட்டாரா? சில நேரத்தில் நம்ம பண்ணதெல்லாம் அவர் கேட்கலை, கத்தரிக்கே ஸ்தோத்திரம். சிலர் பண்ணதெல்லாம் அவர் உடனே ஆமேன்னு இருந்தாருன்னா கதை வேற மாதிரி ஆயிருந்திருக்கும் பாருங்களேன். ஆமாம், காலையிலே கேட்டிருப்போம், நான் இருக்கவே கூடாது ஆண்டவரே அப்படின்ட்டு. எல்லாம் கேட்கல. ஏன்னா நீங்கள் இருக்கணும்னு அவர் முடிவோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இருந்து மாட்சிமையாக மகிமையாக வாழ்ந்து உங்கள் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய வெற்றி கதைகள்லாம் சொல்லிட்டு தான் நீங்கள் போகணும். ஆமேன். போக விருப்பம்னா தொடர்ந்து இருங்க. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஐஸ்வர்யம் என்கிற ஒன்று தேவன் தருகிற காரியமா இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அதை தேவனே தரார். அப்ப தேவனே தர்றதுனால அது என்னவா இருக்க முடியாது, கெட்டதா இருக்கவே முடியாது. கெட்டதை தேவன் தருவாரா? கேள்வி கேட்டு பாருங்க. ஏதாவது கெட்டதை அவர் தருவாரா? ஒரு நாளும் கெட்டது தரவே
மாட்டார். ஏன்னா அவர்கிட்ட அது கிடையாது. ஏன்னா அவர் நல்ல அப்பா. ஆமென். He is a good father. அதனாலதான் யாக்கோபு 1ல படிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்படின்னு சொல்லுது. அப்ப எவ்ரி குட் கிஃப்ட் இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் above. எந்த நன்மையும் அவர்கிட்ட இருந்து வருதுன்னா அப்ப அவர்கிட்ட வருகிறது எப்படிப்பட்டதா தான் இருக்குது? நன்மையானதா இருக்குதான் தவிர அது தீங்கானதல்ல, கேடானது அல்ல. போன வாரமே சொன்னேன், பணம் கெட்டதல்ல, பணம் ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். ஆமா. அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும்னா அப்ப கர்த்தர் ஐஸ்வரியத்தை தருகிறவரா இருக்கிறதுனால அது ஒருபோதும் கெட்டது அல்ல. ஏன்னா நிறைய கிறிஸ்தவங்க மனதில் எது போட்டிருக்குது? அது கெட்டது அப்படிங்கிறதே போட்டிருக்குது. பணக்காரன் ஆகிறது தப்பு, பணம் தப்பு, எல்லாமே உள்ள போட்டதுனால நிறைய பேருக்கு தொழிலுக்கு போகிறதுக்கோ இல்லை அந்த காரியங்களில் கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கோ அவங்களுக்கு முடியாமல் போயிடுச்சு. ஆனால் வேதத்தை திறந்து பார்க்கும்போது கெட்டதல்ல, அது ரொம்ப புரோஜனமானது. அது யாரே தாராரு? தேவனே தருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக படிக்கலாம். இன்னைக்கு ஐஸ்வர்யம் நல்லது. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் நல்லது. ஏன் நல்லது? அது தேவனே தரார். ஆமென். இந்த மாதிரி எளிமையா ஒன் வேர்டு கேள்வி தான் கேட்பேன், சொல்லிடுங்க. ஏழ்மை என்பது அல்லது ஏழ்மைத்தனம் என்பது கெட்டது. Prosperity is good, poverty is bad. எல்லாம் சொல்லுங்க, prosperity is good, poverty is bad. Amen. எப்படி? நான் இப்படி சொல்லலை, பணக்காரங்கெல்லாம் நல்லவங்க, ஏழெல்லாம் கெட்டவங்க அப்படி சொல்லலை. இப்போ நான் சொல்லும்போது சிலர் இப்படி புரிஞ்சுக்குவாங்க, பத்தியா எப்படி சொல்கிறேன்? நான் அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்? செழிப்பு பணம் நல்லது, ஏழ்மை தரித்திரம் என்னது? கெட்டது. எல்லாம் சொல்லுங்கள், அது கெட்டது. பாருங்களேன், இதே வேற எங்கேயும் விளக்கம் போகாமல் இதே அதிகாரத்திலே பாருங்களேன், 10வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், ஏழையின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். வறுமை ஒருத்தனுடைய சந்தோஷத்தை திருடி, வறுமை ஒருத்தனை வேதனைக்குள்ளாக்கி, வறுமை ஒருத்தனுடைய வாழ்க்கையே தொலைச்சி கட்டி அவ்வளவு கஷ்டத்துக்குள்ள ஒரு ஆள் என்ன பண்ணிடுது? தள்ளிடுது. எப்படி சொல்லியிருக்குதுன்னா, ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். அப்ப இது நல்லதா? கலக்கம் நல்லதா? ஒரு மனுஷன் இப்படி நிம்மதியே இல்லாம பாருங்களேன், இன்னைக்கும் நிறைய பேர் வீட்டில் சண்டை, நிறைய வித்தியாசமான காரியம். சிலரெல்லாம் பாருங்க, நிறைய தற்கொலைகள், ஏராளமான காரியம்லாம் எதுக்கு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த பண விஷயத்தில் இருக்குது. ஏன்னா அந்த ஏழ்மைத்தனம் அவங்க வாழ்க்கையில் வந்ததுனால, அந்த தரித்திரம் அவங்க வாழ்க்கையில் வந்ததுனால குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியல, எங்கேயோ ஒரு பிஸ்னஸில் ஒரு லாஸ் ஆகிட்டு அதிலிருந்து எழும்ப முடியலை. இது எல்லாமே ஒரு வாழ்க்கையில் பெரிய பாதிப்பாக தான் என்ன பண்ணியிருக்குது? மாறி இருக்குது. அப்போ வேதம் எப்படி சொல்லுங்கிறத நம்ம கவனிக்கணும், கவனித்து அதை நம்ம நம்பணும். ஆமென். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தில் என்ன இருக்குது? ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஆனால் இங்கே அது அதனால் அது நல்லது. ஆனால் இங்கே பாருங்க, ஏழைகளின் வறுமையும் அவர்களை கலங்க பண்ணும். ஒரு ஊழியக்காரர் சொன்னார் இப்படி, அவருடைய சொன்னது மட்டும் இல்லை, எல்லாருடைய அனுபவமும் அப்படி தான் இருக்கும். நான் ஏழையாகவும் இருந்திருக்கிறேன், பணக்காரனாகவும் இருந்திருக்கிறேன். என் அனுபவத்தில் இப்போ சொல்கிறேன், பணக்காரனாக இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. ஆனால் நம்ம பார்க்குற மூவிஸு, நாம் பார்க்குற பிரசங்கங்கள், இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் ஏழையாக இருந்தால் நிம்மதியாக இருக்கிறது போலவும், பணக்காரனாக இருந்தால் தூக்கமே இல்லாத போலவும் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு மென்டல் பிக்சர். நம்ம மனசில் நம்மளை அறியாமலேயே இந்த மாதிரி படம்லாம் போட்டிருக்கோம். மாட்டு தொழுவத்தில் படுத்திருப்பான் பால்காரன் அண்ணாமலை, நல்ல தூக்கம் வரும். இப்போ பஞ்சு மெத்தெல்லாம் போட்டு சென்ட்லாம் அடித்து படுப்பான், அவனுக்கு என்ன வராது? தூக்கமே வராது. இது படத்துக்கு தான். ரஜினி பெரிய பணக்காரர், அதை ப்ரொடியூஸ் பண்ணவனும் பெரிய பணக்காரங்க. ஆனால் பார்க்குற ஒரு தரித்திர கும்பல் இருக்கு பாருங்க,
பெசாசி மாட்டுக்கொட்டைக்கு போயிட வேண்டியதுதான். ஏன்னா அங்கே தான் கொச்சக்கடியில் தான் நல்ல தூக்கம் வரும். சொரிஞ்சிக்கிட்டே போய் என்ன பண்ணுவோம், தூங்குவோம். பணம் இருந்து என்னத்துக்கு, நிம்மதி இல்லையே. இப்படியே பேசிட்டாங்க பாருங்களேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பணக்காரனாலே அவன் யாரு? அவன் நிம்மதி இல்லாதவன், அவனுக்கு நிம்மதியெலாம் இருக்காது. இந்த ஏழை கும்பல்லாம் உட்காந்து பேசிக்கும். 4 ஏழைகள் சேர்ந்து என்ன பேசிக்கும்னா, நம்மளாம் பாருங்களேன், அவன் பணக்காரன், நிம்மதியே இல்லை. நம்மளுக்கெல்லாம் எப்படி இருக்கு, எப்போ அவங்க நிம்மதியை கேட்கணுமே. இந்த ஏழைகளை நிம்மதி சுத்தமாக கிடையாது. சும்மா இது ஒரு பந்தா பேச்சு. நமக்கு என்னவா ஒரு நிம்மதி இருக்கு, கஞ்சை குடிச்சாலும் நிம்மதியாக இருக்கணும். எத்தனை வாட்டி கஞ்சி குடிச்சிருக்கீங்க, நிம்மதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. நிம்மதிக்கு வழி கஞ்சி குடிப்பது அப்படின்னு ஆக்கிடுவோமா என்னமே. அதாவது நம்ம எங்கேயோ இந்த தரித்திரத்துக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னும் நம்மளை அறியாமலே அதை என்ன பண்ணியிருக்கிறோம், கட்டி அணைச்சி எங்கேயோ இதுனா ஓகே, இதுனா என்னது கெட்டதுங்கிற மாதிரி மனதில் பலவிதமான காரியத்தின் மூலம் என்ன பண்ணுறது போட்டிருக்கு. இப்போ ஒருத்தர் நிறைய நகை, நல்ல பெரிய காரு, நல்ல ட்ரெஸ் பண்ணி ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோங்களேன், சபைக்குள்ளே அவர் பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஏதோ நரகத்துக்கு போகிற ஒரு ஆள் மாதிரியே பார்ப்பாங்க. ஆனால் ஒருத்தர் எண்ணெய் வைக்காமல் ஒழுங்காக சீவாமல் சுருங்கின சட்டை போட்டு செருப்பே இல்லாமல் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு வந்தார்னா இப்போ அவர் எப்படி பார்ப்பாங்க, வாவ் மகா பரிசுத்தர் ஒருவர் நம் நடுவிலே வந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. இது ஒரு கிறிஸ்தவ வியாதி. நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி இருக்குது. இப்படி ஒரு வியாதி மாதிரி ஒரு எண்ணம். இது பாருங்க, இது நல்ல எண்ணம் கிடையாது. இது பைபிள் சொன்னது கிடையாது. ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு என்ன தம்பி, வாலி வயசில் கார் வச்சுருக்கீங்க, நல்லா இது பண்ணுறீங்க, நிறைய எல்லாம் நல்லா செய்கிறீங்க நீங்கள். ஆனால் அங்கே ஒருத்தர் பாருங்கள், ஓட்டு வீட்டில் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, கிழிஞ்ச பணின்னு தான் போட்டிருப்பாரு, அவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான் அப்படிங்கிறாரு. இப்போ அவர் பரிசுத்தவான் இல்லைன்னா நான் சொல்லலை, அப்படி வாழணுமா நான் கேட்குறேன். நான் கர்த்தரின் ஆசீர்வாதமே எதை கொண்டு வருது, கர்த்தரை நான் வெறும் பரலோகத்துக்கு போகிற ஆளாம், பரலோகத்துக்கு போகிறதுக்காக மட்டுமே நான் விசுவாசிச்சேன்னா நான் கண்டிப்பாக எங்கே போயிடலாம், பரலோகத்துக்கு போகலாம். ஆனால் கர்த்தரை நான் பணக்காரன் ஆகிறதுக்கும் விசுவாசிச்சா நான் பணக்காரனாகவும் ஆக முடியும். ஆமே. ஏழை லாசரு எதுக்காக கர்த்தர் நம்பினா, கண்டிப்பாக என்னக்க பரலோகத்தை கொடுப்பார், அதுக்காக நம்பினா. போனானா கண்டிப்பாக போயிட்டான். இந்த பணக்காரன் எதுக்கு நரகத்துக்கு போனான், அவன் கர்த்தரை விசுவாசிக்காதனால எங்கே போயிட்டான், நரகத்துக்கு போனதை அந்த கதையை நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம எப்படி அந்த கதையை சொல்லிட்டோம்னா, இவன் பணக்காரனாக இருந்தனால எங்கே போயிட்டான், இவன் ஏழையாக இருந்தனால எங்கே போயிட்டான். அப்போ ஏழைகள்லாம் எங்கே போவாங்க, பணக்காரங்களாம் எங்கே போவாங்க. இதான் நாம் அந்த கதையினுடைய இதே என்ன பண்ணி விட்டோம், மாற்றி விட்டோம். ஆக்சுவலி இயேசு அந்த கதையை என்ன பின்னணியில் சொல்கிறாரு அப்படிங்கிறத போய் நம்ம படித்தோம்னா அவர் சொல்கிற ஆட்டிடியூடே வேறு. அவர் என்ன கதை சொல்கிறாருன்னா, அங்கே பணக்காரங்கிறதுனா யார் தெரியுமா, அந்த யூதர்கள் பாருங்க தங்களை ரொம்ப பெருமைக்குரியவர்களாகவும் ரொம்ப உயர்ந்தவங்களாகவும் எண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்ற புரஜாதி மக்கள் எல்லாம் எப்படி நினைக்கிறாங்க, ரொம்ப குறைவா மட்டமா, நீலாம் நரகத்தாயா போவ, நீலாம் நரகத்தான் போவ, நீலாம் சரியே இல்லை, இப்படி நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு யூத சமூகம். அந்த யூத சமூகத்துக்கு தான் அந்த கதையை சொல்கிறார். அவர் எதை மனதில் வச்சு சொல்கிறாருன்னா, நீ நினைக்கிற பாரு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு இவன் போயிடுவான், நீ நான் தான் நினைக்கிற பாரு நீ போகிறது டவுட்டு தாங்கிறாரு. அதுக்கு தான் அந்த கதையை சொன்னார். நம்ம பாருங்க இது எதையுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ஏழையா இருந்தால் எங்கே போயிடுவான், இன்னும் சொல்கிறேனே சொல்லுவாங்கன்னா, இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அங்கே ரொம்ப நல்லா இருப்பாங்க, இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறவங்க. இப்போ எல்லாரும் இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்க பாருங்களேன், எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை என்று சொன்னால் மிகையாகாது 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 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறோம் பாருங்க. அதில் தான் ஊறி வந்திருக்கிறோம் எல்லாருமே. அப்போ நமக்கு என்னன்னா, ஐஸ்வர்யம்னாலே கெட்டது, ஏழ்மைனாலே நல்லதுங்கிறது எங்கேயோ மனதுக்குள்ள அப்படியே கிடக்குது. இன்னைக்கு வேத வசனத்தை வச்சு அதை இடிக்கணும்.
அதை இடித்து வெளியில் தூக்கி என்ன பண்ணணும்? போடணும். ஒருபோதும் தேவன் ஐஸ்வர்யத்துக்கு எதிராக அல்ல, ஒருபோதும் தேவன் ஏழ்மையை ஆதரிக்கிற தேவனாக இல்லை. பாருங்களேன், ஏழைக்கு எதிராக பைபிள் பேசலை, ஏழ்மைக்கு எதிராக பேசுது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரே ஒரு காரியம் சொல்லணும்னா, சிலுவையில் இயேசு எதெல்லாம் சுமந்தாரு? பாவத்தை சுமந்தார். ஏன்? இது கெட்டது, அது நம்ம வாழ்க்கையில் இருக்க கூடாது. அதுக்கப்புறம் எதை சுமந்தார்? நோயை சுமந்தார். ஏன்? நோய் நமக்கு இருக்கக்கூடாது. அப்புறம் எது சுமந்தார்? சாபத்தை சுமந்தார். ஏன்? அது நம்ம வாழ்க்கையில் இருக்க கூடாது. அதோட சேர்த்து எதையும் சுமந்தாரு? தரித்திரம் நல்லதுன்னா அதை நீ இயேசு சுமந்திருக்க கூடாது, அதை வச்சிருக்கணும். தரித்திரமும் ஒரு கெட்டதுங்கிறதுனால தான் கல்வாரி சிலுவையிலே உங்கள் சார்பாக, என் சார்பாக அவர் தரித்திரரானார், உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்காக. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். இயேசு என்னுடைய உங்களுடைய தரித்திரத்தை சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறாரு? சுமந்திருக்கிறார். அப்போ ஒரு நாளும் தரித்திரம் கடவுளுடைய ஐடியா இல்ல, செழிப்பு தேவனுடைய ஐடியாவாக இருக்குது. பணம் செழிப்பு கெட்டதுன்னா சிலுவையில் தரித்திரத்தை அவர் சுமந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஆட்கள் பாருங்களேன், இது எல்லாத்தையுமே, பாவத்தை மட்டும் கொஞ்சம் விட்டு வச்சிருக்காங்க, மீதி எல்லாத்தையுமே பற்றி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் நோயை எதுக்கு வச்சிருக்கிறாரு? உன்னை ஒழுங்காக்க. தரித்திரத்தை எதுக்கு வச்சிருக்கிறாரு? உன்னை ஒழுங்காக்க. கடவுள் பாருங்க, கடவுளின் ஆயுதமாகவே மதம் எதை பேசுதுன்னா, இந்த நோயும் தரித்திரத்தையும் கொடுத்து உன்னை திருத்துறாரு அப்படின்ட்டாங்க. என்ன திருத்துறது? நோயும் தரித்திரம் இல்ல, அந்த கல்வாரி அன்பு, சிந்தப்பட்ட இரத்தம், அவர் பட்ட பாடுகள், அதன் மேல வைக்கும் விசுவாசம், அதை குறித்த புரிந்து கொள்ளுதல் தான் உங்களை என்னை மாற்றும். இது திருத்தும்னா அப்புறம் இது எதுக்கு அவர் சுமந்தார்? பாடுகள் என்னை மாற்றும் என்றால் அவர் ஏன் பாடுபட்டார்? தரித்திரம் என்ன மாத்தும்னா அப்புறம் எதுக்கு அவர் தரித்திரத்தை சுமந்தார்? பெசாட்டி அதை வச்சிருப்பார்ல. இல்லை, அது மட்டும் விட்டு வைப்போம், ஏன்னா அது இருந்தால் தான் அந்த பையன் ஒழுங்காக இருப்பான் அப்படின்னு சொல்லி தரித்திரத்தை என்ன பண்ணியிருப்பாரு? வச்சுட்டு போயிருப்பாரு. 2 கொரிந்தியர் 8:9, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம். முதல்ல அவரே யாரு தான்? எல்லாம் சொல்லுங்க, இயேசு பணக்காரரு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நிறைய பேர் மாட்டுக்கொட்டையிலே பிறந்தனால அவரை இன்னும் ஏழையிலே நினைச்சுக்கிறாங்க. இயேசு ஏழை அல்ல, அவர் ஏழ்மையை போக்க வந்த மகா பெரிய செல்வந்தராக இருக்கிறார். ஆமென். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம், அதாவது நீங்க அவர் மாதிரி ஆவறதுக்காக அவர் உங்களை மாதிரி ஆனாராம். நாமெல்லாம் எப்படி இருந்தோம்? ஏழையா இருந்தோம். அவர் எப்படி இருந்தாரு? இப்ப அவர் என்ன ஆனாரு? அப்ப நம்ம என்ன ஆகணும்? ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு அவர் தரித்திரரானார். அப்ப நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவது அவருடைய விருப்பமா இருக்கிறது, அவருடைய நோக்கமா இருக்கிறது. ஆமே. நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம், ஏழைக்கு பங்காளனாம், பாவிக்கு இரட்சகனாம். அதெல்லாம் ரைட்டு, ஏழைக்கு தான் பங்காளன், ஏழ்மைக்கு கிடையாது. ஆமே. கந்தை துணியாம் கத்தனுக்கே மகா ஏழை கோலம் இது, இந்த கிறிஸ்மஸில் பாடுவாங்க. பைபிளில் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கடத்தினார்கள் அப்படின்னு தான் இருக்குது. உங்க நல்லா திறந்து பார்த்துக்கோங்க. ஆனால் கந்தையை சுத்தினது யாரு? இந்த மதம். கந்தை துணியாம் கத்தனுக்கே, ரேமியா வருது போடு அப்படின்னு போட்டு கந்தைய பாட்டில் கொண்டு வந்தால் மட்டும் போதாது, வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு மாறிடணும்னா, சில நோய் இல்லைன்னா சில ஒரு பாச்சா பள்ளிலாம் ஒரு அருவருப்பாகுதுல்ல, அது மாதிரி ஏழ்மை அருவருப்பாயிடணும். ஏன்னா அது ஒருபோதும் என் வாழ்க்கையில் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, வியாதி தேவனுடைய சித்தம் அல்ல, பாடுகளும் உபத்திரவங்களும் தேவனுடைய சித்தம் அல்ல, தரித்திரம் தேவனுடைய சித்தம் அல்ல, மரணம் தேவனுடைய சித்தம் அல்ல. ஆமே. ஏன்னா இது எல்லாத்தையும் கல்வாரியில் அவர் சுமந்திருக்கிறார். அவர் ஏன் சுமந்தார்னா, அவர் சுமந்த எதையும் நாம் சுமக்க கூடாது என்பதற்காக. அல்லேலூயா.
நீங்க கல்வாரியை நம்புற ஆளா இருப்பீங்கன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியையும் கிருபையும் நம்புற ஆளா இருப்பீங்கன்னா, நீங்க இந்த சிலுவைக்கு மரியாதை கொடுக்குற ஆளா இருப்பீங்கன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் எனக்காக இதையெல்லாம் சுமந்தார், அது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, கெட் அவுட். ஆமென். அந்த தரித்திரத்தை பார்த்து கெட் அவுட் இருப்பீங்க, அந்த நோயை பார்த்து கெட் அவுட், என் வாழ்க்கையை விட்டு நீ போ, என் வாழ்க்கையில உனக்கு இடம் இல்லை என்று சொல்லி அதை எதிர்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஆமென். அப்போ பைபிளை நல்லா எடுத்து பாருங்க. நம்ம தான் ஏதோ ஒரு பக்திகரமாக எதோ பேசுகிறோன்ட்டு கடவுள் நோயை கொடுத்து பாடம் நடத்துகிறார், தரித்திரத்தை கொடுத்து பாடம் நடத்துகிறார் அப்படிலாம் பேசி வச்சிருக்கிறோம். ஒருபோதும் கிடையாது. அதை கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆமென். எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க, கடவுளுடைய உள்ளம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு. ஐயோ, சொல்லும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு. நல்லா சொல்லுங்களேன், நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு என் நிமித்தம் அவர் தரித்திரரானார். இப்ப சிலுவையில் முடிஞ்சிச்சா முடியலையா? முடிஞ்சிடுச்சு. இப்போ சிலுவையில் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன சொல்லணும்? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படிதான் சொல்றோம், அப்படிதானே? அப்போ சுகம் இப்போ உண்டாயிடுச்சு. அது மாதிரி இப்போ இன்னொன்று சொல்ல முடியும், செழிப்பும் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. செழிப்பும் இப்பொழுது உண்டாயிருக்கிறது. அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அவருடைய தழும்புகளால் அவர் உங்களை குணமாக்கி இருக்கிறார். அதுபோல அவருடைய தரித்திரத்தினால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய மரணத்தினால் நீங்கள் ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். அவருக்கு பாடுகளும் துக்கங்களும் வேதனையும் வந்ததினால் உங்களுக்கு மகிமை சொந்தமாக இருக்கிறது. ஆமென். இப்போ பாருங்களேன், ஒன்றும் பெருசா இதெல்லாம போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. ரொம்ப எளிமையாக தேவனுடைய சுவிசேஷத்தையும் வார்த்தையும் புரிஞ்சுக்கலாம். எதெல்லாம் கெட்டதோ, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு தேவன் நினைத்தாரோ, அதையெல்லாம் இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக சுமந்தார். அல்லேலூயா. பெர்க்மன்ஸ் பாட்டு ஒன்று உண்டு பாருங்க, நீ சுமக்க தேவையில்லை, விசுவாசி அது போதும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க சுமக்க தேவையில்லை. தரித்திரத்தை, நோயை, பாடுகளை, உபத்திரவங்களை நீங்க சுமக்க தேவையில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க சுமக்க தேவையில்லை, அவர் சுமந்தார். இப்பொழுது விசுவாசியுங்கள், அது போதுமானதா இருக்கிறது. சுகத்தை பெற்றுக்கொள்ள, ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள அது போதுமானதா இருக்கிறது. ஆமென். ஹalleluya, 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 praise God. அப்ப பாருங்க, அப்ப இது இந்த மாதிரி எடுத்து யாராவது பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க. என்ன பேர் தெரியுமா? ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சர். செழிப்பு உபதேசம். ஏன்டா ஒருத்தர் கேட்டார், நீங்க என்ன ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சரா? ஒருத்தர்ல நிறைய பேர் கேட்குறாங்க. நான் சொல்லுவேன், கண்டிப்பா பாவர்ட்டி பிரீச்சர் கிடையாது. கண்டிப்பா நான் தரித்திரத்தை பேசுற ஆளு கிடையாது. ஒருத்தர் இப்படி சொன்னாரு, நீங்க பேசுறத பார்த்தா ப்ராஸ்பெரிட்டி மாதிரி தெரியுத. நான் சொன்ன, சந்தேகமே வேண்டாம், ப்ராஸ்பெரிட்டி தான். டவுட்டே தேவையே இல்ல, கண்டிப்பா செழிப்பு தான். செழிப்பு தான் உபதேசம். ஏன்னா என்னை ஐஸ்வர்யவனாய் மாற்ற அவர் கல்வாரி சிலுவையிலே தரித்திரராய் மாறி இருக்கிறார் என்றார். செழிப்பு தான் தேவனுடைய உபதேசமா இருக்கிறது. ஆமென். நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க கவலையே இல்லாம, கஷ்டமே இல்லாம நல்ல வாழ்க்கை வாழ்வீங்கன்னா அந்த ஆளை தூக்கி கள்ள தூக்கி போடுறது. எப்படி இவர் இப்படி பேசலாம்? அப்ப என்ன பேசணும்? நாசமா போ, உருப்படாம போ, இப்படி சொன்னாலும் ஒரு மாதிரி ஆகுது. இப்போ டைரக்டா பாருங்களேன், இந்த வாரம் சாபத்தின் வாரம் அப்படின்னு டைட்டில் போட்டு சபிக்கவே சபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரசங்கத்தை ஒரு சண்டே பண்ணுன்னு வைங்களேன், என்ன ஆகும் நினைக்கிறீங்க நீங்க? நீ போகும்போதும் சபிக்கப்பட்டிருப்பாய், வரும்போதும் சபிக்கப்பட்டிருப்பாய். ஏன்னா ஒரே மிரளுவாங்க. அதை பேசினாலும் என்ன ஆசீர்வாதங்கிறாரு அப்படின்னு ஒரு டவுட்டு. இதை பேசினாலும் என்ன வருது? இந்த அளவுக்கு கீழேயா இருக்கு. அப்போ இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த இந்த வந்து இந்த சினிமாலெலாம் பார்த்தீங்கன்னா பாதி நேரம் இப்படி இருப்பாங்க, பாதி நேரம் இப்படி இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில இதுலலாம் மண்டை கண்டை அடிபட்டிருக்கும், திடீர்னு வேற ரோல் ப்ளே பண்ணுவாங்க, திடீர்னு இன்னொரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. இது மாதிரி பைபிள் இதில் சொல்றதா இருந்தா, இரு மனம் உள்ளவர்களாக நீ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. என்ன மனம் தெரியுமா? ஆசீர்வாதம்
சாபம் இல்ல சாபம் இல்ல, ஆசீர்வாதமும் சாபம், ஆசீர்வாதமும் சாபம் ஒண்ணு. இப்படி இருமனம் உள்ளவங்கள் ஆயிட்டதுனால யாக்கோபு ஒன்று சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன், அவன் கர்த்தரிடத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள்வதில்லை. The double minded people அப்படிதான் இருக்கிறாங்க. ஏங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தான் வச்சிருக்கிறார், 100க்கு 100 நம்புறீங்களா? அப்படி கேளுங்க. அப்படி சொல்லிட முடியுமா அப்படிம்பாங்க. உங்களுக்கு உபத்திரவம் கிடையாதுங்க, கண்ணீர் கிடையாதுங்க, வியாதி கிடையாதுங்க, தரித்திரம் கிடையாதுங்க. 100க்கு 100 தேவன் உங்களுக்கு நல வாழ்வை வைத்திருக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, இதைத்தான் வச்சிருக்கிறார். நீங்க நம்புறீங்களா அப்படின்னு ஒருத்தர் பேசினார்னு வைங்களேன், பதறும் உள்ளெல்லாம் நிறைய பேருக்கு. அதுதான் எப்படி சொல்றது, அதுவும் இருக்கு. இது எங்க இருந்து குழப்பம் வருது தெரியுமா? பழைய பக்தன் ஒருத்தன் இருக்கிறான், யோபு. அவர்கிட்ட இருந்து வந்த குழப்பம் எல்லா கிறிஸ்தவங்களுக்கும். அவர் ஒரு முறை சொன்னார், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் எதை பெற வேண்டாமா? அதனால நன்மையும் பெற்றுக்குவோம், எதையும் பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதமும் இருக்கட்டும், எதுவும் இருக்கட்டும், சாபமும் இருக்கட்டும், தரித்திரமும் இருக்கட்டும், செழிப்பும். நான் என்ன கேட்குறேன்னா, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாச்ச. இப்போ இந்த ரூமில் இருட்டும் இருக்கட்டும் வெளிச்சமும் இருக்கட்டும் எப்படி சொல்கிறது? எப்படிங்க சொல்கிறது? எப்படி இருக்கும்? ஒரு நாள் ரெண்டு இசைஞ்சு போகவே. இது எப்படின்னா, சாத்தானும் தேவனும் சம்பந்தியாவு அப்படின்னு சொல்கிற மாதிரி. சாத்தானும் தேவனும் ஒரே அணியா மாறிட்டா எப்படி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. எப்படி இணையும்? ரெண்டுக்கும், இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? அப்படி இருக்குது. இப்போ இதுல ஒரு குழப்பம் ஜனங்க மத்தியில் நிலவுறதுனால அவங்களுக்கு உறுதியா தெரிய மாட்டுக்கு இதுதான் அப்படின்னு என்ன பண்ண மாட்டுக்கு, தெரியவே மாட்டுக்கு. அதனால இருமனம் உள்ளவர்கள் அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் சுகம் பெறாததற்கு, இன்னும் செழிப்படையாததற்கு, இன்னும் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை பார்க்காத காரணம் என்ன தெரியுமா? இந்த இருமனம் தான். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் எவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க. இன்னைக்கு ஒரு கிளியர் உங்களுக்கு வரணும், ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கணும். யாக்கோபு 1:8 வசனம் பாருங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம். இப்போ சுகம் உண்டா இல்லையா, இதை பற்றி ஒரு முகத்துக்கு வந்துடணும். இந்த குஷ்டரோகி ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு டவுட்டு. அவன் வந்து கேட்குறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்ன பண்ணுங்க? அவனுக்கு என்ன பிரச்சனை? பித்த பிரச்சனையா? அவனுக்கு என்ன பிரச்சனை? சித்த பிரச்சனை. கடவுளின் சித்தம் என்னன்னு தெரியல. இது மாதிரி ஒரு குழப்பம். இதாவது பிளேன் பேப்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சித்தம் என்னன்னு தெரியலங்கிறது என்னது? ஒரு ஒயிட் ஷீட் மாதிரி. சரி, இதுதான் சித்தம்னு எழுதிடலாம். இயேசுவே அவன்கிட்ட சொல்லிட்டாரு, சித்தம் உண்டு சுத்தமாகு. உனக்காக மட்டும் இல்லை, இந்த பூமியில இருக்கிற எந்த மனுஷனும் என்னை நோக்கி பார்ப்பான்னா அவனுக்கு சுகம்தான் என்னுடைய சித்தமா இருக்கிறது. அதனாலதான் அந்த பைபிள் எழுதி வச்சிருக்கு. இந்த மாதிரி டவுட்டோட யாராவது வருவாங்க, இதை வாசிப்பாங்க, வாசித்த உடனே தெளிவடைஞ்சிரும், சுகம் தேவனின் சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, 100க்கு 100 சுகம் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இப்போ இன்னொரு கும்பல் இருக்குது, அதுதான் கொஞ்சம் குழப்பமான கும்பல். வியாதி தான் உண்டுன்னா கூட பிரச்சனை இல்லை, இவங்க ரொம்ப குழப்புவாங்க. அந்த குழப்ப கும்பலை பத்தி தான் இங்க யாக்கோபு சொல்றாரு. இருமனம் உள்ளவன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க? சுகமும் இருக்கும், எதுவும் இருக்கும், வியாதியும் இருக்கும், ஆசீர்வாதமும் இருக்கும், சாபமும் இருக்கும், துன்பமும் இன்பமும் கலந்தது தானே வாழ்க்கை. அப்படிங்களா? உங்க பைபிள்ல எந்த வசனத்தில் அப்படி போட்டிருக்குது? துன்பமும் இன்பமும் என்ன பண்ணும்? கலந்தே போமா. கடவுளுடைய வார்த்தை அப்படி சொல்ல. நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இந்த கன்ஃபியூஸ் பண்ற ஒரு கும்பல் இருக்குது பாருங்களேன். கடவுள் சொல்றாரு, இங்க பாருப்பா, நித்திய மகிழ்ச்சி எங்க இருக்கும்? உன் தலை மேல இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் என்ன ஆகும்? இது இருக்கும், அது ஓடுங்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க?
நீங்க எது பக்கம் நிக்க போறீங்க? தேவனுடைய வார்த்தை பக்கம் நிக்க போறீங்களா, இல்ல எங்கேயோ ஒருத்தன் பேசின தத்துவத்தை நீங்க நம்பிட்டு இருக்க போறீங்களா? நிறைய நேரத்துல மனிதனின் கற்பனைகளை நாம் உபதேசமாக சபையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நிஜமாகவே அது தேவனுடைய வார்த்தையான்னு தேடி பார்க்கறதே கிடையாது. தேவனுடைய வார்த்தையில குழப்பமே இல்லை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, ஆம் அல்ல, ஆம் இல்ல, இப்படி நாங்க பேசுறது இல்ல அப்படிங்கிறாருங்க. ஆமா, அப்படியே சொல்றாரு. இது எப்படி இருக்குன்னா எக்ஸாக்டா வடிவேல் மாதிரி தான். வரும், நடக்கும், அப்படின்னு முடிஞ்சு போச்சு. போங்க, சுகம் ஆவீங்களா? ஆவன், சொல்ல முடியாது, போனாலும் போவேன். செழிப்பு நம்புறீங்களா? அது செழிப்பு எப்படி இருக்கும் நினைக்க, தந்தா பாப்பமே. சிலர் இன்னொரு புத்திசாலிலாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிடுறோம்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அதை தாரும், இல்லைன்னு எனக்கு வேண்டாம். இப்போ நான் வளர்ந்து வந்த பின்னணிலாம் என்னென்னா, நாங்கள் எதையாவது ஆண்டவர்கிட்ட கேட்போம், கொடுத்தாருன்னா சித்தம், கொடுக்கலன்னா சித்தம் இல்லை. இப்படியே வளர்ந்துட்டோம் பார்த்துக்கோங்களேன். நாங்கள்லாம் ஜெபத்துக்கு அப்புறம் தான் சித்தத்தையே தேடுவோம். ஆனால் பைபிளில் எதை நமக்கு வேதவசனம் போதிக்குதுன்னா, ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சித்தம் என்னன்னு தெரிஞ்சு ஜெபம் பண்ணுறது. குழப்பமாக இருக்குதா, தெளிவாக இருக்குதா? என்ன பிரச்சனை நமக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் விளங்கணும். இது சில நேரம் நம்ம மனதில் நடந்துட்டு இருக்கிறது நமக்கே தெரியாது. திடீர்னு பாடுன்னு ஒருத்தர் பேசினா அல்லேலூயான்னு அதே மீட்டிங்கில் அந்த ஆளு உட்காந்துருக்கு, அதான் பிரச்சனை. இன்னொருத்தர் வந்து செழிப்பு அப்படிம்பாரு, அங்கேயும் உட்காந்துருப்போம். ஆமேன், நீங்கள் சொல்கிறது நீங்கள் சொல்லுங்கள், அவர் சொல்கிறது அவர் சொல்லட்டும், நான் ரெண்டையும் சேர்த்து குழம்பிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு போகிறேன். சட்டையை கிழிச்சிட்டு தான் அலையுது. அதனால தான் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு மனநோயெல்லாம் வந்து போயிருது. அது ரொம்ப கூட்டத்துக்கு போனவங்களுக்கு ரொம்ப நோய் வந்துடுது. ஏன்னா ரொம்ப குழப்பமாகி போச்சு. கடைசியில் அவன் சர்ச்சைக்கு இப்போ போக மாட்டேங்காங்க நிறைய பேர். நீங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க, ஒன்று வெள்ளைன்னு சொல்லுங்க, இல்லை கருப்புன்னு சொல்லுங்க, ஒன்றும் புரிய மாட்டேக்கு. அதுக்கப்புறம் நான் வாரேன்னு என்ன பண்ணிட்டான், போயிட்டாங்க நிறைய பேர். என்னைக்கு இந்த ஊர் திருந்ததோ அன்னைக்கு நம்ம திருந்துவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் போயிட்டான் பாருங்க. நிறைய பேர் குழப்பமா இருக்கு. இப்படிப்பட்ட மனநிலையில் நம்ம இருந்துக்கிட்டு செழிப்பை பார்க்க முடியாது. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும், ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் வழிவகுக்கிறது. ஹல்லேலூயா. பதறுகிறவனுடைய நினைவுன்னா என்ன அர்த்தம்? என்னன்னே தெரியல, இருக்கான், கண்டிப்பாக தரித்திரத்துக்கு அது கூட்டிகிட்டு போயிடும். ஆனால் என்னை குறித்து தேவனுடைய சித்தம் செழிப்பாக இருக்கிறது. அவர் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் செழிப்பேன் என்று உறுதி என்னைக்கு ஏற்படுகிறதோ அன்னைக்கு கண்டிப்பாக அவன் செழிக்க ஆரம்பிக்கிறான். 100க்கு 100 அவனுடைய வாழ்க்கையில் செழிப்பு வர ஆரம்பிக்குது. அவனுடைய வாழ்க்கையில் உயர்வுகள் வர ஆரம்பிக்குது. நீதிமொழிகள் 21:5. 2 நினைவுகள், எல்லாம் சொல்லுங்க நினைவுகள். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்முடைய மனது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் செழிப்புக்கோ தரித்திரத்துக்கோ ஏதுவாக மாற்ற முடியும். இங்கே கூட நினைவுகள் தான் இருக்குது. இரு மனம் உள்ளவன், எல்லாம் சொல்லுங்க இரு மனம் உள்ளவன். வெளியில் உள்ளவங்கெல்லாம் பாட்டாவே பாட்டாங்க, 2 மனம் வேண்டும். நமக்கு இங்கே ஆல்ரெடி வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் தரித்திரத்தையும், ஒரு பக்கம் செழிப்பு, ஒரு பக்கம் வியாதி, இன்னொரு பக்கம் சுகம். இப்படியே இதாகி ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்க. நீங்கள் வந்து தெளிவடையணும். இன்னைக்கு 2ல் ஒரு முடிவுக்கு வரணும். கத்தர் தெய்வமானால் கத்தரை வணங்கு, பாகால் தெய்வமானால் பாகால வணங்கு. 2 நினைவோடு குந்தி குந்தி ஏன் நடக்கிற அப்படின்னு கேட்குற. விளங்குதா உங்களுக்கு? ஏன் இப்போ குந்தி குந்தி நடந்துக்கிட்டு இருக்கான்? அப்படியே இழுத்து 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 ஏன் கிறிஸ்தவம் பூரா போயிட்டு இருக்கான்? ஒன்றுமே புரியல. அதனால தான் தீர்க்கதரிசி வராரு, வந்து சொல்றாருங்க பாரு, கத்தர் தெய்வம்னா கத்தரை வணங்கு, பாகால் தெய்வம்னா பாகால வணங்கு. 2 நினைவுகளோடு குந்தி குந்தி நடக்கலாகாது அப்படிங்கிறார். அப்போ நிறைய பேருடைய வழிகள் ஏன் வாய்க்கல, நிறைய பேருடைய வழிகள் ஏன் சக்சஸ்ஃபுல்லாக மாறலன்னா, 2 டபுள் மைண்டட் பீப்புளாக இருக்கிறாங்க. 2 மனம் அவங்க மனதில் இருக்குது. அதாவது இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கிறாங்க. நான் சொல்ல, நீங்க அது கிளியர் ஆயிடணும். எப்படி கிளியர் ஆக்குறது?
நீங்க சொல்றதுனால நாங்க கிளியர் ஆயிரணுமா? இல்ல, கல்வாரியை பாருங்க, கிளியர் ஆயிடுவீங்க. ஏன்னா கல்வாரியில எதெல்லாம் கெட்டதோ அதை இயேசு சுமந்தார். ஆமென். தரித்திரம் கெட்டது, அதனாலதான் அதை அவர் சுமந்தார். வியாதி கெட்டது, அதனாலதான் அதை சுமந்தார். இயேசு வந்த எல்லோரையும் இயேசு சுகமாக்குனாரா, சில பேரை மட்டும் சுகமாக்குனாரா? என்னங்க உங்க பைபிள்ல இருக்குது? எல்லோரையும் சுகமாக்குனார், எல்லா நோயையும் சுகமாக்குனார். நான் சொல்றேன், எந்த நோயா இருந்தாலும் சுகமாகும் இயேசுவின் நாமத்தினாலே. யாரா இருந்தாலும் சுகத்தை பெற முடியும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. அப்ப எல்லோரையும் சுகமாக்குறாரு, எல்லா நோயையும் சுகமாக்குறாரு வேதவசனம். இல்லங்க, கடவுள் சிலருக்கு தான் கொடுத்தாரு அப்படிங்கிறது கிடையாது. அது மாதிரி சிலருக்கு தான் செழிப்பு அப்படிங்கிறாங்க சில பேர். அப்படி கிடையாது. சிலருக்கு செழிப்பு, சிலருக்கு தான் சிலருக்கு செழிப்பை வச்சுட்டாரு, சிலருக்கு எதை வச்சுட்டாரு? தரித்திரத்தை வச்சுட்டாரு அப்படின்னு ஆண்டவன் எழுதிட்டான் பிரதர் அப்படிங்க. அப்படி இல்லைங்க. வேதவசனம் சொல்லுது, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, பட்சபாதம் இல்லை. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவருடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய எந்த மனிதனா இருந்தாலும் அவன் கண்டிப்பா செழிக்க முடியும். ரெண்டுலாம் கிடையாது. யோபு தெரியாம சொல்றார். பின்னாட்கள்ல யோபுக்கு வெளிப்பாடு வருது. என்ன வெளிப்பாடு வருது? கடவுள் இப்படி பண்றவரு கிடையாது, இது இடையில ஒரு பிசாசு, ஒரு கெட்டவன் புகுந்ததுனால வந்த வேலை. கர்த்தர் மறுபடியும் என்னை ஆசீர்வதிக்கிறாருங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஆனா இந்த யோபுக்கு பின்னாடி கிடைச்ச அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய பேருக்கு இன்னும் என்ன பண்ணவே இல்லை, கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு சொல்லட்டுமா, சாத்தானுக்கே ஒரு தெளிவு இருக்கு. என்ன தெளிவு தெரியுமா? பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். யோபு 1வது அதிகாரம், ஜோப் சாப்டர் 1 9-10 பாருங்களேன். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில். இந்த சாத்தான் வேதம் ஓதுமாங்கல்ல, இது எப்படி? இது யாருடைய ஸ்டேட்மெண்ட்? யாருக்கு முன்னாடி பேசுறான்? அவன் நம்ம கிட்ட தான் பொய்ய பேச முடியும். யாருக்கிட்ட பொய் பேச முடியாது? தேவன்கிட்ட போய் பொய் பேச முடியாது. ஏன்னா இதை யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிறான்? தேவன்கிட்ட பேசுறான். தேவன்கிட்ட பேசும்போது என்ன சொல்றான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்க. வேலிய அவர் அடைச்சிருக்கிறாருங்கிறது சாத்தானுக்கு தெரிஞ்சிச்சு, யோபுக்கு தான் தெரியல. ஹலோ, உங்களை சுத்திலும் பாதுகாப்ப கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதை நம்ம அறியாததுனால நம்ம பயந்துகிட்டு இருக்கிறோம். சாத்தானுக்கு நல்லா தெரியும், இது பூட்டப்பட்ட வீடு, இது அரணான பட்டணம். தேவன் இவனையும் இவன் வீட்டையும் சுற்றி அவர் வேலை அடைத்து வைத்திருக்கிறார். இந்த இடங்கள்லாம் பார்க்கறதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் நல்ல பென்சிங்லாம் போட்டு அழகாக வச்சுருப்பாங்க. சிலது இப்படி கிடக்கும் இந்த லேண்டுக்கு. ஹியூமன் வேஸ்ட் லேண்ட். ஆமாம், புறம்போக்கு நிலைமை மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள வேலி அடைக்கப்பட்டு பாதுகாப்பான ஆளாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் என்னன்னா, இவன் பக்திமான், சன்மார்க்கன் எல்லாம் ரைட்டு. ஆனால் ஒன்று மட்டும்தான் தெரியல, கர்த்தர் என்னை சுற்றிலும் பாதுகாப்பை வச்சிருக்கிறாரு. இது தெரியாததுனால பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருந்தான் அந்த யோபு. ஹலோ, அதனால தான் சொல்கிறான் கொஞ்சம் வசனத்துக்கு அப்புறம், நான் பயந்தது எனக்கு நான் அஞ்சினது எனக்கு வந்தது அப்படிங்கிறான். இஸ் a negative force. Fear is a negative force. அதனால தான் பைபிளில் 366 முறை ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அது என்னன்னா, பயப்படாதே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. எந்த காரியமா இருந்தாலும் சரி பயப்படாதீங்க. ஆமென். 365 பதிலாக 366 முறை இருக்குதான். பரவாயில்ல, யாரோ உட்காந்து நல்லா எண்ணி இருக்கிறாங்க. நம்ம வெட்டாத கிணறுல தண்ணி குடிப்போம்.
சிலர்லாம் நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம போய் உட்காந்து ஒன்று ஒன்றா என்னம்னா அப்புறம் முடிஞ்சு போவோம். சிலர்லாம் எண்ணி 366 முறை. அதுக்கு இன்னொருத்தர் அழகாக ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. 300 வருஷத்துக்கு எத்தனை நாள்? இந்த லீஃப் வருடன்னு வந்தால் எத்தனை வருதான்? அன்னைக்கு கூட என் பிள்ளை பயந்துடக்கூடாதுன்னு கரெக்டாக 364 நாள் சொல்லி வச்சிருக்கிறாரா. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பயப்படாதன்னா வருஷம் ஃபுல்லா பயப்படாதேங்கிற வார்த்தையை தான் உங்களுக்கு அவர் வச்சிருக்கிறார். ஆமே, எல்லாம் சொல்லுங்க, பயப்படாது. இந்த பயம்தான் பிசாசுக்கு கதவை திறக்கிற ஒரு வாசல். ஏன் பயப்படாதன்னு கடவுள் சொல்லணும்? நீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். இல்லம்மா நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கலாம்ல. ஏன் கடவுள் நம்மளை பார்த்து பயப்படாதன்னு சொல்றாரு? ஏன்னா அது ஏன் ஆவி கிடையாது, அது என்னுடைய தன்மை கிடையாது. அது கெடுக்கக்கூடிய ஒரு வைரஸ் மாதிரி. அது உனக்குள்ள வைக்கவே கூடாது. நீ பயப்படும் பொழுது, நீ அஞ்சும் பொழுது, நீ தோல்விகரமான ஒரு ஆளாக, துக்ககரமான ஒரு ஆளாக நீ மாறிடுவ. அதனால தான் அந்த பயத்திலிருந்து நீ வெளியே வரணும்னு ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லுகிறார். பயப்படாதுன்னு சொல்றாரு. தேவன் சந்திக்கிற எந்த மனிதனையும் பார்த்து அவர் பேசுற வார்த்தை இதுவாக தான் இருக்குது. பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் செய்வேன். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப என்ன பண்றாரு சொல்றாரு. போன வாரம் மெசேஜ் என்னதுதான்? தில்லுக்கு தொட்டு. யாரெல்லாம் கேட்டீங்கன்னு தெரியல, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்கல. இந்த பயத்தினாலதான் அவன் கதவை திறந்து என்ன பண்றான் உள்ள. ஆனா பிசாசு சொல்றான் கடவுள் அவனையும் அவன் வீட்டையும் சுத்தி என்ன பண்ணிருக்கிறாராம்? எல்லாம் சொல்லுங்க, வேலி அடைச்சிருக்கிறார். வேலி அடைக்கவில்லையோ? இதெல்லாம் தெரிஞ்சா அந்த யோபு இப்படி பயந்துகிட்டு நடந்திருப்பானா? யோபு இப்படி அஞ்சுக்கிட்டு இருந்திருப்பானா? யோபு நல்ல மனுஷன். சில கேட்காங்க, நல்லவங்களுக்கு ஏங்க கஷ்டம் வருது? நீங்க நல்லவங்களா மட்டும் இருந்தா போதாது, நீங்க பக்தி உள்ளவங்களா இருந்தா மட்டும் போதாது, நீங்க வேத வசனத்தை குறித்த வெளிப்பாடு உள்ளவர்களா இருக்க வேண்டும். அதுதான் உங்களை வெற்றிகரமாய் வாழ வைக்கும். அதனாலதான் நிறைய நல்ல கிறிஸ்தவங்க தோத்துட்டாங்க, நிறைய பக்தியான கிறிஸ்தவங்க கூட தோத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவு இல்லைன்னா என்ன? இந்த உலக பிரகாரமா இல்லை, அதெல்லாம் பிஹெச்டி வரைக்கும் பண்ணி வச்சிருப்பாங்க. பிஹெச்டி பண்ணிட்டு தான் பயந்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இதை வச்சுட்டு என்ன பண்ணோன்னே தெரியல பிரதர். எம்பிஏ வச்சும் என்னால் எம்ப முடியல, எதையும் நம்ப முடியல. ரொம்ப படிச்சதுனால இப்ப ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா எந்தெந்த வழியில எல்லாம் பிரச்சனை வரும் தெரியுது பாருங்களேன். இந்த எஜுகேஷன் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருது. என்ன அவேர்னஸ்? என்னென்ன பாதிப்பு, என்னென்ன இது, இந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாம் அது கிரியேட் பண்ணி விட்டுருது. பயம்தான் நமக்கே படிப்பனையாக உள்ள என்ன பண்ணுது போய் சேருது. நோயை பத்தி ரொம்ப படிக்கிறவங்க, நோயின் கொடூரங்களை குறித்து ரொம்ப படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது கடைசியில். இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வருதான், இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வருதான். இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இதுவே தான் வந்துக்கிட்டே இருக்கும் எங்கே பார்த்தாலும். சிலர் இதெல்லாம் ஆரோக்கிய குறிப்புகள்னு படித்து கடைசியில் வியாதியிலே உட்காந்துருப்பாங்க. இதை படிக்கிறவங்க யாரும் ஆரோக்கியமாக இருக்க மாட்டாங்க பாருங்களேன். இதை படிக்கிறவங்க எல்லாரும் பயத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இது எதுவுமே தெரியாது. நம்மால் 10 புரோட்டாவை சாப்பிட்டுட்டு தெம்பா போய் தூங்கிட்டு இருப்பான். காலையில் பலத்தோடு இருந்துச்சு வேலைக்கு போயிட்டே இருப்பான். இதுகள் பார்த்து பார்த்து நசுக்கி நசுக்கி தின்னு கடைசியில் ஒரு தோசை சாப்பிட்டேன் செமிக்கல. ஏன் தெரியுமா? பயத்தை குறித்த அவேர்னஸ் அதுக்குள்ள போயிட்டீங்க. அது அவன் ராஜ்யம், அங்க வாழவே வாழாதீங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வாங்க. அங்க தைரியம் இருக்கு, அன்பு இருக்கு, அங்க நம்பிக்கை இருக்குது. That is the kingdom of God. That is the kingdom of God. அதனாலதான் மரண பயத்துல பிடிக்கப்பட்டவர்களாக மக்கள் இருந்த போது இயேசு இந்த பூமிக்கு வந்தார் பாருங்க. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருந்தவங்களை விடுதலையாக்கும்படியாக அவர் இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ், அது ஒரு கெட்ட காரியம். நல்லவனை கூட அதை அழிச்சிடும். அதுக்கு உதாரணம் தான் யோபு. எல்லாம் சொல்லுங்க, பயம் நல்லவனை கூட அழிக்கும். சொல்லுங்க, பயம் பக்தி உள்ளவனை கூட அழிக்கும்.
எல்லாருக்கும் பார்க்கும்போது இந்த ஆள் ஒழுங்கா கோயிலுக்கு போயிட்டு தானே இருந்தாரு, இந்த ஆளுக்கு ஏன் அப்படி ஆச்சு? இந்த ஆள் பாருங்க ஊர்ல இவர் தான் ரொம்ப உத்தமர், சன்மார்க்கர், அப்படிதான் யோபு பத்தி போட்டிருக்கு. இப்ப நிறைய பேருக்கு அதே தான், ஐயோ இந்த ஆள் நல்ல பைபிள் படிச்சுட்டு இருப்பாரு, நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு, அவருக்கே அப்படி கஷ்டம். இதுக்கு மதம் வேற மாதிரி விளக்கம் கொடுக்கும். என்ன விளக்கம் கொடுக்கும் தெரியுமா? அது கத்தரை தேட தேட ஆப்பு அதிகமாகும். இப்படியே சொல்லிட்டதுனால மைண்ட் என்ன ஆயிடுச்சு, அப்படியே போய் செட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. ஒரு நாள் அது எதிர்க்கவே இல்லை. 10 பாம்பு வந்து கொத்திக்கிட்டு இருக்கு, என்ன சொல்லிட்டாங்க? கத்தரையே அனுப்பின பாம்பு கடிச்சு திங்கட்டும். ஆமா, துன்பம், கவலை, கஷ்டம் இதெல்லாம் யார்? கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். உன்னை அனுப்பி அப்படியே உன்னை செதுக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டாங்க. அப்ப நம்ம எதிர்க்கவே மாட்டோமே. அதனாலதான் சொல்றேன், ஒரு மன குழப்பம் இருக்கிறது. இரு மனதோடு மக்கள் இன்னைக்கு வாழுகிறார்கள். அதனாலதான் வாழ்க்கையில ஒரு வெற்றியை, ஒரு செழிப்பை, ஒரு சுகத்தை அவங்களால பார்க்க முடியல. ஒரு தெளிவு பிறக்கணும், ஒரு சில விஷயம் ரொம்ப கிளியரா வரணும். யோபு இவ்வளவு நல்லவன், இவ்வளவு சன்மார்க்கன், பிசாசுக்கு கூட தெரியுது கடவுள் இவனை பாதுகாக்கிறார், கடவுள் இவனை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அப்ப அறியாமையில் அவன் இருக்கிறான், அறியாமையில் அவன் வாழ்ந்திருக்கிறான். அடுத்த வசனத்துல சொல்றான் பாருங்க, அவன் கைகளின் கிரியைகளை, எல்லாம் சொல்லுங்க, கைகளின் கிரியைகளை. அப்படின்னா அர்த்தம், அவன் பிசினஸ் பண்ணதுக்கு போறான், அவன் எதெல்லாமோ பிளான் பண்ணி கையை வைக்கிறான், நீங்க அதை ஆசீர்வதிக்கிறீங்க. சகோதரரே, இது பிசாசுக்கு வெளிப்பாடு இருக்கு, அவனுக்கு வெளிப்பாடு இருக்கு. நீர் அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில். கடவுள் ஒரு மனுஷனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சா ஊர்லயே அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். ஏன்னா நீர் அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஹல்லேலூயா. ஊர்லயே பெரிய பணக்காரனா இருக்கிறான். பாருங்க 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க, அவனுக்கு 7000 ஆடுகளும். இன்னைக்கு இருக்கிற கணக்கே பாருங்களேன், எவ்வளவு ஆடுங்க? நம்ம 1 கிலோ கறி இப்போ வாங்க முடிய மாட்டேங்குது நிறைய பேரால. இப்போமாவது கொஞ்சம் பரவாயில்ல, சிலர்லாம் நல்லா வந்திருக்காங்க. ஒரு டைம்லாம் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ கறி 3/4 கிலோ உருளைக்கிழங்கு. அந்த கும்பலில் நீங்கள் இருந்திருக்கீங்களா? வச்சுட்டு ஒன்று சொல்லுவாங்க, இது தொட்டு கடை அப்படின்னு அர்த்தம். சாப்பிட்றலாம் கூடாது, பார்த்துட்டே சாப்பிட்றணும். டபாக்குன்னு சாப்பிட்டா அடுத்த ரவுண்டு கேட்டா கிடையாது. யோசித்து பாருங்க, 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு. 500 ஏர்மாடுனா எத்தனை ஏக்கர் அவனுக்கு நிலம் இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. 500 ஏர்மாடு, அப்புறம் 500 கழுதை ஆகிய. நம்ம இப்போ கழுதைன்னு யாரையும் திட்ட முடிய மாட்டேங்குது, ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி ஆகி போச்சு, இப்போ கிடைக்க மாட்டேங்குது. அங்கே கேரளா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்ல ஐடிலலாம் படித்து நல்லா இருந்த ஒருத்தர் கழுதையை கொண்டு வந்து பிஸ்னஸ் பண்ணி கழுதை பால், அதில் கிரீம் எல்லாம் தயாரித்து பயங்கர பணக்காரர் ஆகிட்டார். நீ கழுதை வேண்டாம் மைப்ப அப்படின்னு நம்ம திட்ட முடியுமா? ஏன்னா கழுதை மேட்ச் ஒருத்தர் பெரிய ஆள் ஆகிட்டார். அதாவது நம்ம இந்த அக்ரிகல்ச்சரு, இந்த விவசாயம், இதை சார்ந்து வாழாமல் இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இதனுடைய வேல்யூ தெரியல நமக்கு. யாரோ நம்ம மைண்டை ட்விஸ்ட் பண்ணி அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தா 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவோம், ஆனால் அங்கே இருக்கிற பொருட்களையும் அங்கே இருக்கிற இதையும் வாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முக்காவாசி கெட்டி ஒன்றுமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வளமான ஒரு வாழ்வை தான் இந்த யோபு அனுபவிச்சுட்டு இருந்தான். மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான என்னங்க பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லோரிலும் பெரியவனாய் இருந்தான். எல்லாம் சொல்லுங்க, பெரியவனா இருந்தான். பிசாசுக்கு தெரியுது, கடவுள் ஆசீர்வதிச்சா ஒருத்தன் பெரிய ஆளா இருப்பான், கடவுள் ஆசீர்வதிச்சா அவனுடைய சம்பத்து தேசத்துல என்ன பண்ணுமா, பெருகும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் இது யோபுக்கு தெரியாததுனால அவன் என்ன பண்ணுறான், தன் வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்ட உடனே அவன் வந்து சொல்கிறான், கத்திடத்திலே நன்மையை பெற்ற நான்
பாருங்க, 2வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல, ஒய்ஃபை பார்த்து சொல்றான், பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்ய. என்ன யோபு ஒன்றும் கடவுளை குறை சொல்லலை. உங்களுக்கு விளங்குதுங்களா? யோபு வாழ்ந்த காலம் என்னன்னா ஆபிரகாமுக்கும் முந்தியதுங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு யோபு எங்கே வச்சிருக்குதுன்னா அது பாடல். உங்களுக்கு தெரியுமா யோபு புஸ்தகம் என்னது? அது ஒரு பாடல் புஸ்தகம். அதனால தான் சங்கீதம், உன்னத பாட்டு, இந்த சாங்லாம் எங்கே இருக்கோ அங்கே கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. ஆனால் யோபுவின் காலம் என்னன்னு போய் பார்த்தா அது ஆபிரகாமுக்கு முந்தினதாக இருக்கும், இல்லை ஆபிரகாம் காலத்தை ஒட்டிய சமயத்தில் வாழ்ந்த ஒருவராக இருக்கக்கூடும் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே யார் கிடையாது, ஆசாரியன் கிடையாது. பலி செலுத்துறது யாரு? அவனே தான் பலி செலுத்துறான். ஆசாரியன் இல்லை, ஆலயம் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம் யோபு வாழ்ந்த ஒரு காலகட்டம். அப்போ அவனுக்கு என்ன வெளிப்பாடு இருந்ததுன்னா, நல்லதோ கெட்டதோ நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. இப்போ கூட நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? இப்போ கூட கேட்டு பாருங்க, நல்லதோ கெட்டதோ நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்க. இது எப்போ ரொம்ப ரொம்ப பழைய நம்பிக்கை இது. இப்ப யாராவது பேசினா, ஏப்பா இது ரொம்ப பழைய ஆள் போல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் நீங்க பழைய ஏற்பாட்டில் சாத்தான் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க அதிகமாக வாசிக்கவே மாட்டீங்க. அதிகபட்சம் ஒரு 10 முறைக்கு இடத்துல வேணா இருக்கும். அதுலேயும் சில இடத்துல மறைமுகமாக தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதிகபட்சம் 10 இடத்துல தான் வாசிப்பீங்க. என்ன வார்த்தை? சாத்தான், டெவில்ங்கிற வார்த்தை. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 250க்கும் மேற்பட்ட இடங்கள்ல என்ன வார்த்தை இருக்குது? ஏன்னா நடக்கிற எல்லா கேட்டுக்கு பின்னாடி இவன் இருக்கிறாங்கிறது அன்னைக்கு வாழ்ந்த யாருக்குமே தெரியாது. நல்லதோ கெட்டதோ யார் தாரா? அந்த அறிவில் யோபு வாழ்ந்ததுனால யோபு என்ன சொல்றான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் தான் நன்மையை கொடுத்தார், கர்த்தர் தான் என்ன கொடுத்தாரு. ஆனா அதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு விளங்குது. அதிகாரம் கடைசிக்கு போகும்போது தான் தெரியுது, இந்த தீமையை கொடுத்ததெல்லாம் யாரு கிடையாது, கர்த்தர் கிடையாது. கர்த்தர்கிட்ட இருந்து என்னதான் வருது. அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்த பிறகு ரொம்பவே நமக்கு வெளிப்பாடு ஆயிடுச்சு. இவன் ஏன் குனிஞ்சிருக்கான்? அதுக்கு முன்னாடி கர்த்தர் குனிய வச்சிருக்கிறாருன்ட்டாங்க. இயேசு தான் சொன்னாரு, இது ஆபிரகாமின் குமாரத்தி, ஆள் நம்முடைய ஆளு, மேல இன்னொருத்தன் ஏறி உட்கார்ந்துருக்கான், கீழே இறங்கு அப்படின்ட்டு. உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இந்த ஸ்பிரிச்சுவல் கிங்டம்ல இருந்து இதை அடையாளப்படுத்துகிற ஆற்றல் யாருக்குமே இல்லை. அதனால என்ன சொல்லிட்டாங்க? நல்லதோ கெட்டதோ யாரு? நம்ம சாமி தான் அப்படின்ட்டே போயிட்டாங்க. இல்லை, சாமி இல்லை, இது இன்னொரு திருட்டு ஆசாமி ஒருத்தன் உள்ள நுழைஞ்சிருக்கிறான், இதெல்லாம் அவனுடைய வேலை. அதனால தான் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு மனிதர் குமாரன் வெளிப்பட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமே. அதனால தான் இவர் வந்த உடனே அவன் நடுங்கிறான், ஐயோ நம்ம புட்டுலாம் வெளியே வரப்போத, நம்ம யாருன்னு தெரிய போத. அவன் கேட்கான், ஏன் வந்தீர், காலத்துக்கு முன்னாடி ஏன் வந்தீர் அப்படிலாம் கேட்கான். ஐயோ இவ்வளவு நாள் அநியாயம் பண்ணது பூரா, நம்ம திட்டு வாங்கினதெல்லாம் யாரு? கடவுள். இப்போ கரெக்டா தெரிஞ்சு போச்சு, இதெல்லாம் பண்றது யாரு? நம்ம. இயேசு வந்து கரெக்டா காமிச்சிட்டாரு, பிதா நன்மைகளை மட்டும் செய்கிறவர். ஹல்லேலூயா. Jesus Christ is the perfect will of God. He is the perfect will of God. இயேசு கிறிஸ்து யாருக்காவது வியாதியை கொடுத்தாரா? இயேசு கிறிஸ்து யார் வாழ்க்கையாவது தீமைகளை கொடுத்தாரா? இயேசு யாருடைய வாழ்க்கையாவது கேடை அவர் ஏற்படுத்தினாரா? கிடையவே கிடையாது. நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். Jesus Christ is the perfect will of God. He is a perfect revelation. He is a perfect theology. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுதான் பிதாவின் பரிபூர்ண சித்தமாய் இருக்கிறார். அதனாலதான் நாம வந்து குழப்பத்தின் மனதில் நாம இல்லாம தெளிவுக்குள்ள நம்ம பயணம் பண்ண முடியும். தரித்திரமா, செழிப்பா, வியாதியா, சுகமான குழப்பத்தில் இருக்க வேண்டியதில்லை, சுகம்தான். ஹல்லேலூயா. தரித்திரமா செழிப்பாங்கிறது இல்ல, செழிப்பு தான் என்னை கொடுத்த கடவுளுடைய சித்தம். ஏன்னா கல்வாரியிலே அவர் எனக்காக அதை சுமந்து கொண்டிருக்கிறார். ஆமே.
இன்னைக்கு இந்த குழம்பி கொண்டிருக்கிற கிறிஸ்தவங்க தான் தோத்து கொண்டிருக்கிறார்கள். தெளிவடைகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வெற்றிகளை பார்க்கிறார்கள். ஏன்னா விசுவாசம் என்பது தெளிவாய் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:7 பாருங்க. 1:7 தேவன் நமக்கு எல்லாம் சொல்லுங்க, பயமுள்ள ஆவியை கொடாமல். மறுபடியும் சொல்லுங்க, பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்போ பைபிள் படிக்கும்போது கொஞ்சம் தெளிவா படிக்கணும். பயத்தை அவர் கொடுக்க மாட்டார். பயம் ஒண்ணு வந்தா அப்ப எங்க இருந்து வருது? சாசின் தொந்தரவு, சாசின் கிரியை. Glory to God. ஏன்னா வேதவசனம் தெளிவா சொல்லுது, பயம் யார்கிட்ட இருந்து வரலையா? தேவன் நமக்கு. அப்போ நாம உட்கார்ந்து எல்லாம் கர்த்தர் சித்தம், எல்லாம் கர்த்தர் சித்தம், செத்தாலும் சித்தம், தோத்தாலும் சித்தம், இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லோ, முக்காவாசி கிறிஸ்தவங்க, ஏன் 99% கிறிஸ்தவங்க இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கால் உடஞ்சி கர்த்தர் சித்தம், போ. வேலை போயிட்டு கர்த்தர் சித்தம், ஒய்ஃப் போயிட்டா கர்த்தர் சித்தம், அது கர்த்தர் சித்தம். இது ஏங்க ஒழுங்கா உட்கார்ந்து படிங்க. கர்த்தருடைய சித்தம் என்னங்கிறத ரொம்ப தெளிவா வேதவசனம் பேசுத. ஒவ்வொரு வசனத்தையும் உட்கார்ந்து பாருங்களேன். இப்ப இந்த வசனத்தை பாருங்களேன். தேவன் நமக்கு அவர் எதை கொடுக்கிறது இல்லையா? பயமுள்ள ஆவியை கொடாமல். நான் முதல்ல என்ன சொல்லிட்டேன்? தேவன் தரித்திரத்தை தரமாட்டார். எதை தான் தருவாரு? ஏன்? அவர் நல்லவர், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் எதை மட்டும் தான் தருவாரு? ஐஸ்வர்யம் தான் தருவாரு. அப்போ இங்க தேவன் வந்து இங்க போட்டிருக்குது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை. அப்ப எதை அவர் கொடுக்க மாட்டார்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நம்ம வாழ்க்கையில வரும்போது எதிர்த்து நிற்போம். பயமே, நீ எங்க இருந்து வந்த? வெளியில போ, கெட் அவுட். அது எங்க அப்பா எனக்கு கொடுத்தது கிடையாது. அது மாதிரி தான் பாருங்க, உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கணும். என்ன தெளிவு பிறக்கணும்னா, இந்த தரித்திரம் என் அப்பா கிட்ட இருந்து வரல, இந்த கடன் எங்க அப்பா கிட்ட இருந்து வரல, இந்த வியாதி எங்க அப்பா கிட்ட இருந்து வரல, இந்த ஏழ்மை எங்க அப்பா கிட்ட இருந்து வரல. வெளியில போ, கெட் அவுட் இன் ஜீசஸ் நேம். இப்படி எதிர்க்கிறவர்களாக மாறிடுவோம். இல்லைன்னா என்ன ஆயிடும்னா, நம்ம முதுகுல தான் அவன் ஜவாரி பண்ணிட்டு இருப்பான். ஆபிரகாமின் குமாரத்தி முதுவிலே 18 ஆண்டுகளாய் ஒருத்தன் ஏறி உட்கார்ந்து போய்கிட்டே இருக்கான். அந்த அம்மாவும் ஆலயத்துக்கும் ஒழுங்கா வருது. ஆனா கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கட்டுண்டவர்களுக்கு விடுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கொடுக்கிறவர் என்று சொன்ன அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா இயேசு அந்த ஆலயத்துக்கு வந்த போது அவர் சொன்னார், 18 வருஷமா ஒருத்தன் கட்டி வச்சிருக்கிறாமா, உன் மேல ஒருத்தன் ஏறி உட்கார்ந்துருக்காமா, இப்ப சொல்றேன் நீ அதிலிருந்து விடுவிக்கப்பட்டாய் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அவள் உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். நான் சொல்றேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த சித்தத்தை அறியாததுனால, இந்த தேவனுடைய வழிகளை புரிந்து கொள்ளாததுனால பல காரியங்கள் உங்களை அப்படியே குழப்பி, அப்படியே அவங்க எழும்ப விடாதபடி உங்களை குழப்பி வச்சிருக்குது. இன்னைக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் வெளியே வருவீர்களாக, உங்கள் தலை நிமிருவதாக. அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினான் எழுதியிருக்கிறபடி இன்னைக்கு நீங்கள் சுகம்தான் கடவுளுடைய சித்தம், செழிப்பு தான் கடவுளுடைய சித்தம்ங்கிற தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. ஆமென். ஏங்க உங்களுக்கு அனுப்பாத பார்சலை நீங்க சைன் போட்டு வாங்கி வைப்பீங்களா வீட்டில்? இல்லைங்க, இந்த யார் அனுப்புனா வாங்கி வச்சிருவீங்களா நீங்க? அப்படிலாம் வாங்கி வைக்க மாட்டீங்க. உங்களுக்குரியது எது, உங்களுக்காக தேவன் எதை வைத்திருக்கிறார் என்று வேதம் மிக தெளிவாக பேசுகிறது. அப்ப தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை ஏன் இதெல்லாம் சொல்றாரு? இல்ல, சில நேரம் பயத்தையும் கொடுப்பாரு, சில நேரம் தைரியத்தையும் கொடுப்பார். எப்படி வேணாலும் பண்ணுவார்ப்பா ஆண்டவர் அப்படின்னு இருக்கலாம்ல. ஏங்க இந்த எப்படி வேணாலும்னா பைபிளை மூடிடலாம். நீங்களும் இங்க வர வேண்டாம், நானும் இங்க வர வேண்டாம். ஏன்னா எப்படி வேணாலும் அப்படின்னு வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதானே. இப்படி இல்லை இப்படிதான் என்று சொல்வதற்கு தான் நீங்களும் வரணும், நானும் வந்து பேச வேண்டியது இருக்கு. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். ஏன்னா இதுவா அதுவா எதுவா குழம்பிட்டே இருக்கிறாங்க. குழப்பமே தேவையில்லைங்க. கடவுள்கிட்ட இருந்து குழப்பமே வராது.
இங்க பாருங்க, அடுத்த வார்த்தையை தான் பாருங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பலம். கடவுள்கிட்ட இருந்து என்ன வருது? எது வராது? பலகீனம் வராது. எல்லாம் சொல்லுங்க, பலவீனம் வராது. அடுத்தது, கடவுள்கிட்ட இருந்து என்ன வருது? அன்பு வருது. எது வராது? கசப்பும் வெறுப்பும் யார்கிட்ட இருந்து வராது? தேவன் இருந்து வராது. அடுத்தது, தெளிந்த புத்தி. கடவுள்கிட்ட இருந்து என்ன வர்றதில்லை? குழப்பம் வர்றதில்லை, கன்ஃபியூஷன் வர்றதில்லை. தேவன் சமாதானத்தின் தேவனா இருக்கிறார். அப்ப அவர்கிட்ட இருந்து என்னதான் வரும்? தெளிவு தான் வருது. தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவனுடைய வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு தீங்கு அனுபவி. அதாவது ஃபேஸ் த சேலஞ்ச். தீங்கு அனுபவினா என்ன? ஃபேஸ் த சேலஞ்ச். சவால்களை சந்தி, பயப்படாத, கடவுள் உன் கூட இருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, குழப்பம் இல்லை, தெளிவு. எல்லாம் சொல்லுங்க, தெளிவு. இன்னைக்கு எது உங்களுக்கு விளங்குதே இல்லையோ, ஒரு தெளிவோடு நீங்க போகணும். ஆமென். கடவுள் எதை தான் வச்சிருக்கிறாரு, எதை வைக்கல, இது நல்லா தெளிவா தெரியணும். தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? விசுவாசமே அங்கதான் டெவலப் ஆகுது. விசுவாசமே எங்க உருவாகுதுன்னா அதுவா இது வாங்கும் போது அங்க விசுவாசிக்கவே முடியாது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். அவன் எதையுமே என்ன பண்ண மாட்டானா? நான் எதையுமே ஏன் பெறலன்னு கேட்குறாங்க. குழப்பம்தான். 10 நாள் முன்னாடி போகிறீங்க, 10 நாள் இந்த பக்கமாக போயிட்டு இருக்கீங்க, அப்புறம் எதை தான் பார்ப்பீங்க? குழப்பம். பலவிதமான குழப்பத்தில் உட்காந்துருக்குறோம். என்ன சித்தம்னே எனக்கு தெரியலங்க, என்னன்னே எனக்கு புரியலங்க. எழுதப்பட்ட வார்த்தை உங்களுக்கான தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பூமிக்கு இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கான தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுத. ஏழ்மை என்பது கடினம், அல்லது ஒருத்தனை கஷ்டப்படுத்துகிற காரியம். ஐஸ்வர்யம் கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் ரொம்ப சொல்லுது. அப்போ இருமனமோதோடு நம்ம வாழாம ஒரு முகத்துக்கு வரணும். ஒரு முகம் செழிப்புக்கான சாவியா இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஒரு முகம். அந்த தெளிவு பாருங்க. இதுதாங்க கடவுள் எனக்கு அப்படிங்கும்போது அங்கே ஃபெய்த் தன்னால் வர ஆரம்பிக்குது. அங்கே விசுவாசம் தன்னால் என்ன பண்ண ஆரம்பிக்குது? எழும்ப ஆரம்பிக்குது. பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும், ஜாக்கிரதைகளுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் ஏதுவாக மாறுகிறது. அப்போ பதறிக்கிட்டு அதுவா இதுவான் இருக்கும்போது அங்கே எதுவுமே வாய்க்க மாட்டுக்கு. இதுதான் கடவுளுடைய திட்டம், இதுதான் கடவுளுடைய நோக்கம். வெற்றி தான் கடவுளுடைய சித்தமா இருக்கிறது, சுகம்தான் கடவுளுடைய சுத்தமா இருக்கிறது. இயேசு சொல்றார், ஜீவனை காப்பதா அழிப்பதா எது நியாயம்? காப்பதுதான் நியாயம். ஆமே. இன்னொரு வசனத்தை காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்குள்ள பயணம் பண்ணதுனால இதை இன்னும் தெளிவுபடுத்தி உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளவு அழகா பைபிள் முன்னாடி இப்படியே வச்சு எது உங்களுக்குன்னு அழகா சொல்லுது. இப்போ நம்ம சூஸ் பண்ணணும், அதான் நம்முடைய ஒரே ஒரு வேலை. உபாகமம் 30:19 பாருங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாய் வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ எதை தெரிந்து கொள். இப்போ கடவுள் சொல்றாரு, சாபம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, மரணம் இருக்கு, ஜீவன் இருக்கு. எதை சூஸ் பண்ணணும்னு நமக்கு குழப்பம் இருக்கும்னா, ஆமாங்க 2 இருக்கு, சாபமும் இருக்கு, என்ன இருக்கு? செழிப்பும் இருக்கு, தரித்திரமும் இருக்கு, ஜீவனும் இருக்கு, மரணம் இருக்கு. எதை தெரிந்து கொள்றது? கர்த்தர் சித்தம் எதுவோ அப்படி சொல்லணுமா? ஹலோ, சில வியாதியஸ்தர்களுக்காக ஜோம் பண்ணும் போது கூட தான் ஜோம், கத்தாவே சித்தமானா வச்சிருங்க. அவன் அப்படி பார்ப்பான், டே எங்க இருந்து தான் வந்த நீ? அது வயசான பாட்டின்னா கேட்கவே வேண்டாம். சிலர் உள்ள போகும்போதே எடுத்துக்க முடியாது, ஜோம் பண்ணிருங்களேன்.
எப்படி மெர்சி கில்லிங். அந்த பாட்டிக்கு தெரியுமா இவர் நம்ம எடுத்துக்கொள்வதற்காக தான் ஜெபிக்க வந்திருக்கிறாருன்ட்டு. குழப்பம் பாருங்களேன், எதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் இங்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, ரெண்டும் இருக்குப்பா. உனக்கு கன்ஃபியூஸாக இருக்கா, உனக்கு குழப்பமாக இருக்கா? நான் சொல்கிறேன், ஜீவனை தெரிந்து கொள். எது டிக் போடணும்? சில நேரம் எப்படியாவது ஆல் பாஸ் ஆகணுன்ட்டு சில வாத்தியார் விரும்புவார். இது திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கோம், பேப்பர் வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இந்த ஒரு இது டிக் பண்ணி 2 பேர் வாத்தியார். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்கும் பார்த்தீங்களா? சரி, ஏதாவது ஒரு 10 மார்க் போட்டு ஒப்பேற்றி விட்டுறணுன்ட்டு குழப்பமாக இருக்கும் சில மாணவர்களுக்கு. வாத்தியார்லாம் ஹெல்ப் பண்ணுவான். ஆனால் இவர் அப்பா உதவி செய்கிறார். உனக்கு குழப்பமே தேவையில்லை, ஜீவன் தான் என்னுடைய விருப்பம்ங்கிறார். ஆசீர்வாதம் தான் என்னுடைய விருப்பம், சுகம் தான் என்னுடைய விருப்பம், செழிப்பு தான் என்னுடைய விருப்பம், வெற்றி தான் என்னுடைய விருப்பம். நீ தீர்க்க ஆயுசோடு வாழ்வதுதான் என்னுடைய விருப்பமா இருக்கிறது. நீ செழித்திருப்பதுதான் என்னுடைய விருப்பமா இருக்கிறது. கன்ஃபியூஷனே தேவையில்லைங்க, குழப்பமே தேவையில்லைங்க. சிலர்லாம் சித்தத்தை மீறி செத்து போயிட்டாங்க. ஆனா இயேசு அப்படிப்பட்டவங்களை கூட எழுப்பி வெளியே கூட்டு வந்தார். லாசர்லாம் போயிட்டான், 4 நாள் ஆயிட்டு அப்படின்ட்டாங்க. யாரு? அக்காமார்கள்லாம். ஆனா அண்ணன் உடலை, லாசருவே வெளியே வா, மரணம் தேவனின் சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் எதை தெரிந்து கொள்ள சொல்றாரு? ஜீவனை தெரிந்து கொள்ள சொல்லுகிறார். சூஸ் லைஃப். எல்லாம் சொல்லுங்க சூஸ் லைஃப். எல்லாம் சொல்லுங்க சூஸ் ப்ராஸ்பரிட்டி, சூஸ் பிளெஸிங்ஸ். இல்லைங்க, நான்லாம் சூஸ் பண்ணுறதே இல்லைங்க. எது நடக்குதுமோ நடக்கட்டும்னா, இது எப்படி இருக்குதுன்னா, பஸ்ஸில் ஏறி உட்காந்து ஆன் பண்ணி நான் ஸ்டீரிங்கை பிடிக்க மாட்டேங்கிற மாதிரி இருக்கு. அது போக்கல, கத்திற்கு சித்தமான வழியில் போட்ட வண்டி. அது நீங்க போயிடலாம், ரோட்ல போற 4 பேரு, எதிர்த்தாப்புல வர்ற வண்டி, அதுக்கு என்ன சித்தம்? இப்படிதான் நிறைய பேர் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன தெரியல. நான் சொல்லட்டுமா? the greatest ability, கடவுள் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய சுதந்திரம், மிகப்பெரிய ஆற்றல் ஒன்று இருக்கும் என்றால் அது தெரிந்து கொள்ளுகிற ஆற்றல். it is the power to choose something. சில விஷயத்தை தெரிந்து கொள்ளும்படியாக ஒரு ஆற்றலை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால சொல்றாரு, மரணம் ஜீவனும் இருக்கிறது, நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனிகளை புசிப்பார்கள். எப்ப மரணம் இருக்கு, ஜீவன் இருக்கு. நீ ஜீவனை பேசி ஜீவனை அனுபவிக்கலாம், ஆசீர்வாதத்தை பேசி ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலாம், நன்மையை பேசி நன்மையை அனுபவிக்கலாம். நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, இன்னும் சிலர் தெரிந்து கொள்ளவே இல்லை. நான் சொல்லட்டுமா? நீங்க எப்போ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளலையோ அப்பமே இன்னொன்னு தெரிந்து கொண்ட மாதிரி தான். லைட் போடனாலே என்ன அர்த்தம்? இருட்டுக்கு ஓகே சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம். இயேசுதான் ஆண்டவர்னு நீங்க என்னைக்கு சொல்லலையோ அன்னைக்கு இன்னொருத்த ஆண்டவனா இருந்துட்டு இருப்பாங்க உங்க வாழ்க்கையில. வண்டியை ஓட்டணும்னு நீங்க ஸ்டீரிங்கை பிடிக்கலன்னா ஆக்சிடென்ட் ஆயிரட்டும்னு நீங்க சொல்லாட்டனாலும் சொன்ன மாதிரி தான் அர்த்தம். எத்தனை பேருக்கு விளங்குது? எல்லாம் சொல்லுங்க சூஸ் லைஃப். ரெண்டுமே இருக்குது. இதுதான். அப்போ கடவுளுடைய விருப்பம் என்ன, எது கடவுளுடைய மனது, எது கடவுளுடைய சித்தம், ரொம்ப தெளிவா இருக்கு. இயேசு மரணத்தை சந்தித்த போதெல்லாம் அதை எழுப்பிட்டாரு. எப்பெல்லாம் அவர் டெட் பாடி அவரை கிராஸ் பண்ணிச்சோ அது அடக்கத்துக்கு போவாது. இயேசுவை கிராஸ் பண்ற எந்த டெட் பாடியும் அடக்கத்துக்கு போவாது, அது வீட்டுக்கு திரும்ப போவோம். கஷ்டப்பட்டு முடிச்சோங்க அப்படின்னா நீங்க வேற வழியா தான் கொண்டு போகணும். இயேசு இருக்கிற வழியில கொண்டு போயிடக்கூடாது. சொல்லட்டுமா? இயேசு ஏறின படகெல்லாம் நிரம்புது, இயேசு போன திருமண வீடு நிரம்புது,
வேறவர் அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஜீவன், அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் செழிப்பு, அங்கெல்லாம் நிறைவுதான் வழிந்தோடினது. ஏன்னா அதுதான் தேவனுக்கு மனிதனுக்கான கடவுளுடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். சாப்பாடு இல்லையே, அப்பம் இல்லையே, பிதாவே ஸ்தோத்திரம், பெருக்கிட்டாரு. ரசம் இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்தோத்திரம், பெருக்கிட்டாரு. மீன் இல்லை, ஒன்றும் இல்லை, மீன் வருவதாக. எங்கேயாவது அவர் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டாரா? அது பரவாயில்லம்மா, வாழ்க்கைன்னா என்ன, கஷ்டம் நஷ்டம்லாம் இருக்கும், இன்னைக்கு சாப்பிடாம வீட்டுக்கு போங்க, செப்பத்தோடு போங்க அப்படின்னு அனுப்பிட்டாரா? அப்படி அனுப்புனாரா? இல்லையே. சந்தித்தது மட்டும் இல்ல, மீதி 12 கூட வந்துச்சு. இவன் போட்ட நிரப்புனது மட்டும் இல்ல, பக்கத்து போட்ட கையை காட்டி கூப்பிட்டு கொடுக்கிற அளவுக்கு இவன் போட்ட நிரப்பினாரு. சில பேருக்கு கொடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு கொடுப்பது அவருடைய விருப்பமா இருக்கிறது. அப்போ ஒரு தெளிவு பிறக்கணும் வாழ்க்கையில. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு, வேதனையும் கொடுப்பாருன்னு சொல்லாதீங்க. மாறுபாடான பேச்சு உன் வாயை விட்டு விலகுவதாக. மாறுபாடான பேச்சுன்னா என்ன? இந்த ரெண்டையும் பேசிட்டு இருக்கிறது தான். இரு நாக்கு, இரு மனது, இது உருப்படாது, இது கரெக்டா போவாது. இதுதான் ஆசீர்வாதம் தான் எனக்கான கடவுளுடைய சித்தம், செழிப்பு தான் எனக்கான கடவுளுடைய சித்தம், சுகம்தான், ஜீவன் தான், பெருக்கம்தான். இது உங்களுக்கு தெளிவாயிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவ் வந்துன்னா எதிர்த்து நிற்பீங்க, அது உங்க வாழ்க்கையில இருக்காது. இயேசு சுமந்ததை நான் சுமக்க மறுக்கிறேன். இயேசு என் வியாதியை சுமந்தார், ஆகையால் நான் வியாதியில் இருக்க மறுக்கிறேன். இயேசு என் தரித்திரத்தை சுமந்தார், ஆகையால் தரித்திரனா இருக்க நான் மறுக்கிறேன். ஆமென். ஒரு எதிர்ப்பே உங்களுக்கு அப்பதான் வரும் பாருங்களேன். உங்க பாக்கெட்ல இருந்து கையை விட்டு நீங்க போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் காசு எடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி எதிர்ப்பு காட்டுவீங்க? உங்களுக்கு உரிய ஒரு பொருள் மேல ஒருத்தன் கையை வச்சா எப்படி எதிர்ப்பை காட்டுவீங்க? அது மாதிரி இன்னைக்கு ஏன் நிறைய பேர் எதிர்ப்பை காட்டலன்னா குழப்பம் மனசுல, அதுவா இதுவா அப்படின்னு. நீ குழப்பம்லாம் நீங்கணும், தெளிவா இருக்குது. இன்னைக்கு வேதத்தை திறந்து ஒவ்வொன்றையும் பாருங்க, கடவுளுடைய வார்த்தை தெளிவா சொல்லுது. இயேசு கூட அது மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. இயேசு போன இடத்துல எல்லாம் பெருக்கும், காலி படகுல தான் அவர் ஏறினாரு. ஆனா அவர் இறங்கி அந்த வார்த்தையை பேசி முடிக்கும் போது அந்த படகு காலியா இல்ல, அந்த படகும் அந்த வலையும் நிரம்பினது. நீங்க இயேசு கிட்ட வர்ற வரைக்கும் வேணா காலியா இருந்துட்டு போங்க, ஆனா அவருக்குள்ள என்னைக்கு வந்தீங்களோ அன்னையில இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன், செழிப்பு உங்களுடையதா இருக்கிறது, பெருக்கம் உங்களுடையதா இருக்கிறது. அப்ப ரொம்ப தெளிவா இருக்குதுங்க பைபிள். நம்ம தெளிவு அடையணும். பக்திமானா இருக்கிறோம், நல்லவங்களா கூட இருக்கிறோம், ஆனா தெளிவில்லாதவர்களா இருந்தோம்னா போகவே முடியாது முன்னாடி. அதனாலதான் போட்டிருக்குது, இரும் மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன், அவன் எதையுமே என்ன பண்றது இல்லையா, பெறதே இல்லையா. டவுட் மீன்ஸ் டபுள். இந்த டவுட் அப்படிங்கிற வார்த்தை, அதுக்கான ரூட் வேர்டு எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா டபுள் அப்படிங்கிறதுல தான் என்ன வருது, டவுட்னே வருது. டபுள் என்கிற வார்த்தை தான் எதுக்கான ரூட் வேர்டு, இந்த டவுட்டுக்கான ரூட் வேர்டு. ரெண்டு. சந்தேகம்னா என்ன தெரியுமா? நம்பாத நிலை அல்ல, அது ஒரு குழப்பமான நிலை. சந்தேகப்படுறாங்கன்னா அர்த்தம் நம்பவே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. டவுட்டு, எனக்கு டவுட்டா இருக்கு, இல்லை எனக்கு கன்ஃபார்மா தெரியும், அது டவுட் இல்லை. இவர் கெட்டவருங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா அர்த்தம். அப்போ பாதி நல்லவங்களாவும் என்னன்னு தெரியல, இவன் உதவ வந்திருக்கானா இல்ல கால வாரம் வந்திருக்கானா, டவுட்டா இருக்க அப்படி யோசிக்கிறீங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியல, இதுவா அதுவான்னு என்ன பண்ணல தெரியல. உங்க எப்படி இருக்குது, கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்குது, கொஞ்சம் குழப்பமா இருக்குது. சந்தேகப்படுகிறவன், எல்லாம் சொல்லுங்க, சந்தேகப்படுகிறவன். அப்போ கடவுள் உங்களை சந்தேகத்துல வாழ படைக்கல. மறுபடியும் யாக்கோபு 1 எடுங்க, வாசித்து முடிக்க போறோம். 6வது வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல், எல்லாம் சொல்லுங்க, சந்தேகப்படாமல். சந்தேகப்படாமலாம் இருக்க முடியுமாங்க? இட் இஸ் பாசிபிள். சந்தேகம் என்று இருக்க முடியுமா?
சிலருக்கு நிறைய கேள்வி இருக்குது. இப்போ இயேசு வந்து சொல்கிறார் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாரு. சிலர் கேட்பாங்க கவலைப்படாமல் இருக்க முடியுமா? சந்தேகப்படாதீங்கிறார், சந்தேகப்படாமல் இருக்க முடியுமா? நீங்கள் ஒரு ஆண் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கா? ஒரு பெண்ங்கிறது தெளிவாக இருக்கா? ஏதாவது சந்தேகமாக இருக்கா உங்களுக்கு? சந்தேகம் இல்லை. அந்த ஏரியாவில் சந்தேகப்படாமல் இருக்கிறோம்ல. அது மாதிரி தேவனுடைய வார்த்தையிலையும் சில சத்தியத்திலையும் நீங்கள் சந்தேகம் இல்லாமல் இருக்க முடியும். கண்டிப்பாக இருக்க முடியும். எத்தனை பேருக்கு நீதிமான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை? இவ்வளோ பேரா பெரிய எழுப்புதல் ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். 100க்கு 100% கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாருங்க. சந்தேகமின்றி நான் நம்புறேன்னா அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. ஆமென். சந்தேகம் இல்லாமல் இருக்க முடியுங்க. கடவுளுடைய வார்த்தையும் அவருடைய சித்தத்தின் தெளிவும் உங்களுக்கு ஏற்படும் பொழுது உள்ளத்திலேருந்து எது போயிடும்? இதேதான் குடும்பத்திலையும். என் பிள்ளை என்னை பற்றி எனக்கு தெரியும், என் மனைவியை பற்றி எனக்கு தெரியும், புருஷரை பற்றி தெரியும்னா கொஞ்ச நாள் வாழ்ந்து ஒரு தெளிவு வந்துடுச்சு. இப்போ சொல்கிறீங்க தெளிவாக எனக்கு தெரியும். அது மாதிரி தான் தேவனுடைய வசனத்தில் உங்களுக்கு பழக்கம் ஏற்படும் பொழுது, தேவனுடைய வார்த்தையில் உங்களுக்கு தெளிவு ஏற்படும் போது நீங்கள் சொல்லுவீங்க ஒரு போதும் அப்படி நடக்காது. அவரிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நீங்களே ப்ராஃபஸி பண்ணிடுவீங்க, இப்படித்தான் இது வரும், வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. நஷ்டத்தை ஒரு நாள் நம்ப மாட்டீங்க, தோல்வியை ஒரு நாள் நம்ப மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒன்று தெளிவாக தெரியும், தேவனால் பிறப்பது எல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். எல்லாமே இந்த உலகத்தை ஜெயிக்கும். அப்ப ஜெயம் தான் எனக்கான கடவுளுடைய சித்தமா இருக்கிறது. வெற்றி தான் கடவுளுடைய சித்தமா இருக்கிறது. You are designed to success. நீங்க வெற்றிக்காக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப சந்தேகம் நீங்க முடியுங்க. அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. சில காரியத்தை உங்களுக்கு தெளிவாக புரியும் போது, இப்போ எனக்கு சில ஏரியாவில் அது நீங்க இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு டைம் குழப்பமா இருந்தது, இப்போ நல்லா தெரியுது. நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியுது. சின்னதாக நம்ம ஆரம்பித்தோம், கடவுள் ஆசீர்வதிச்சா நான் பெருகுவேங்கிறத நான் 100க்கு 100% நம்புகிறேன். அந்த வெளிச்சம் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்கிறோம். குழப்பமே இல்லை. யாராவது வந்து கடவுள் வந்து ஆசீர்வதிச்சாலாம் ஆசீர்வதிப்பாருன்னு இப்போ நம்மளோட பேசட்டுமே பார்ப்போம். அப்புறம் ஏன் இங்க அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு, என் தேவன் ஆசீர்வதிக்கிறவ, என் தேவன் அள்ளி கொடுக்கிறவ, என் தேவன் பெருக வைக்கிறவ, சின்னவனை ஆயிரமாக்குகிறவ. ஹல்லேலூயா. மனசு பயங்கரமா கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சு, நல்ல தெளிவாயிடுச்சு. இப்போ அந்த ஏரியாவில் நமக்கு சந்தேகம் வரவே மாட்டேங்குது. ஏன்? அந்த ஏரியாவெல்லாம் சத்தியம் நம்மளை நிரப்பி இருக்கு. எந்த பகுதியெல்லாம் சத்தியத்தால் நிரப்புகிறதோ அந்த பகுதியெல்லாம் சந்தேகம் நீங்கிடும். எல்லாம் சொல்லுங்க, சத்தியம் நிரப்பினால் சந்தேகம் நீங்கும். சத்தியம் என்பது என்ன? வெளிச்சம். இட் இஸ் அ லைட். அந்த லைட் அடிச்சுது நாங்கள் இருட்டு இருக்காது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பயந்துகிட்டு, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சந்தேகப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறது காரணம் சில சத்தியம் உள்ள அடிக்கல. அடிச்சுச்சுன்னா இருக்குதோ இல்லையோ சந்தோஷமா இருப்பீங்க, தைரியமா இருப்பீங்க, பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிடுவீங்க. எனக்கு காரியம் நடக்குங்க அப்படி சொல்லி போயிடுவீங்க. நிறைய பேர் நினைக்கிறான் காசு இல்லைங்க, காசு வந்த பிறகு நாங்கள் தைரியமாக இருக்கலான் இருக்கோம். கொஞ்சம் வேலையெல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் உற்சாகமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அது அப்படி கிடையாது. அப்படி நினச்சிங்கன்னா நீ உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர், கடவுள் என் மேல அன்பா இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த தெளிவோடு நீங்க போனீங்கன்னா இதுவரை கிடைக்காத வேலை கிடைக்கும், இதுவரை திறக்காத வாசல் திறக்கும், இதுவரை வராத வெற்றியையும் செழிப்பையும் உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்க்க. ஒரு நாள் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் யார் என்பதை நான் நம்ப ஆரம்பித்தேன். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் யார் என்பதை நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் என் மேலே டவுட் வைக்கும் போதும், சந்தேகம் வைக்கும் பொழுதும், நம்பிக்கை இழப்பின் வார்த்தைகளை பேசும்போதும் எனக்கு கூட டவுட் இருந்தது. ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்லிச்சு, நீ தேவனால் பிறந்திருக்கிறாய், நீ இந்த உலகத்தை ஜெயிப்பாய், நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட சத்தியங்களால மனது நிரம்ப நிரம்ப நிரம்ப, பாக்கெட்டில் காசு இல்லை, வீடு இல்லை, கார் இல்லை, பொருட்கள் இல்லை, எதுவுமே இல்லை, முதல்ல மனசு அப்படியே நிரம்பிச்சு.
இப்போ பார்த்தா களஞ்சியமும் நிரம்பி இருக்குது, காரும் வந்திருக்குது, எல்லாம் இன்னைக்கு சம்பூர்ணமா இருக்குது. அள்ளி கொடுக்கிற அளவுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நாம் சிலருக்கு உதவியை செய்யும்படியாய் கையை நீட்டுகிற அளவிற்கு தேவன் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் என்னெல்லாமோ பிளான் போட்டு ஒவ்வொரு காரியமும் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இது வந்ததுக்கு அப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் இல்லைங்க, முதல்ல இப்போ சிம்பிளா சொல்றேனே, சந்தேகம் எப்படி நீங்குது? நீங்க ஏழை ஒண்ணுமே இல்லாத ஆளு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்க உறவினர் ஒருத்தரை நீங்க பாக்குறீங்க, அவர் சொல்றாரு, நீ இன்னாருடைய பையனா? ஆமா சார். ஆமா. ஏன் உனக்கு தெரியாதாப்பா விஷயம்? இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்க அப்பாவுக்கு சொந்தமா ஒரு சொத்து இருக்கு, வா உனக்கு காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. கூட்டு போய் அந்த பத்திரம் என்கிட்ட தான் இருக்குது, உங்ககிட்ட கொடுக்கணும்னு கொடுத்துருந்தாரு, உன்னை சின்ன வயசுல இருந்து தேடிக்கிட்டே இருக்கிறேன், காணவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பத்திரத்தை முதல்ல கொடுக்குறாரு உங்க கையில. நீங்க யோசிங்க, நீங்க இன்னும் இடத்த பார்க்கல, நீங்க இன்னும் இடத்துக்கு போகல, ஆனா பத்திரத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஏற்படும்? நான் ஏழை, குறைவு, தரித்திரம்னு நினைச்சிருந்தீங்களா, அந்த எண்ணம் போயிட்டு பத்திரம் கையில கிடைச்சிடுச்சு, நான் பணக்காரன் தான், நான் செல்வந்தன் தான், நான் எல்லாம் உடைய ஆளுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். ஆமே. அப்புறம் போய் ரியலா நீங்க பாப்பீங்க, அது வேற. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சந்தேகம் எப்போ நீங்கணும்னா பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல, சத்தியத்தின் வெளிச்சம் உள்ள அடிச்ச உடனே சந்தேகம் வெளியே போயிடும். உள்ளுக்குள்ள என்ன தெரியும்னா, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த மகா கோடீஸ்வரரின் வாரிசாக நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீர்கள். மிகப்பெரிய செல்வந்தரின் வாரிசாக நீங்கள் இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, கோடீஸ்வரரின் பிள்ளை. ஆமே. ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஒரு எண்ணம் மனதை நிரப்புவது என்றால் அது இதுதான், இந்த உலகத்தில் மகா செல்வந்தரின் பிள்ளையாக நான் இந்த பூமியில் இருக்கிறேன். இது எப்போ வந்துச்சு தெரியுமா? பாக்கெட்ல காசு வந்ததுக்கு அப்புறம் இல்ல, அக்கௌண்ட்ல காசு வந்ததுக்கு அப்புறம் இல்ல, கார் வாங்கினதுக்கு அப்புறம் இல்ல, நிறைய காரியங்கள்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இல்ல, எதுவுமே பண்ணல, எம்டியா இருக்குது. எம்டியா இருக்கும்போது இந்த எம்டியில் ஒரு வெளிப்பாடு வருது, ஒரு ரெவலேஷன் வருது. அது என்ன? நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டு, எல்லா நிறைவுக்கும் நான் சொந்தக்கார். இந்த வெளிச்சம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் போற இடத்திலெல்லாம் இருள் விலக ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அதனால செல்லும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வாய், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, சந்தேகம் நீங்க முடியும். எல்லாம் சொல்லுங்க, சந்தேகம் நீங்கும். அங்க போட்டுக்கு பாருங்க, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல். எல்லாம் சொல்லுங்க, எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். எப்படி விசுவாசத்தோடு கேட்க முடியும்? ஏன்னா தெளிவாயிடுச்சு, சுகம் என்னுடையது, செழிப்பு என்னுடையது, உயர்வு என்னுடையது, ஜெயம் என்னுடையது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. தெளிவு வந்துருச்சுன்னு வைங்களேன், பிச்சை கேட்க மாட்டீங்க. அது வீட்டில் யாரோ வெளியில நிக்கிற ஆள் கேட்பாரு, உங்க பிள்ளை என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? கேட்கறதுங்க இப்போ சட்டையை போட்டுருந்தா எடுத்துட்டு போயிருதுங்க. கேட்கறதெல்லாம் கிடையாது, இப்போ எடுத்துட்டு போயிட்டு முடிச்ச பிறகு கணக்கு சொல்லுதுங்க. உரிமை. எல்லாம் சொல்லுங்க, உரிமை. நீ உங்க ஜபமே வேற மாதிரி இருக்குங்க. விசுவாசத்தோடு கேட்க கடவுள். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தோடு. விசுவாசம்னா நீங்க டைப் விசுவாசம் விசுவாசம் அப்படி இல்லை, தெளிவு வந்த உடனே விசுவாசம் வந்துடும். அறிவு, சத்தியத்தின் வெளிச்சம் உள்ள வந்த உடனே இப்போ போல்டா நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நான் கேட்டேன்னா என் அப்பா எனக்கு செய்வார், நான் வேண்டி கொண்டா அவர் எனக்கு தருவார், ஏன்னா நான் கேட்கறது அவருடைய சித்தம். சித்தத்தை குறித்த தெளிவு ஜெபத்துக்கு முன் வர வேண்டும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? எல்லாம் சொல்லுங்க, சித்தத்தை குறித்த தெளிவு ஜெபத்துக்கு முன் வர வேண்டும். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான். ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு இந்த சித்தத்தை பற்றி இவ்வளவு காரியம் சொன்னதுனால இதை எடுத்து காட்ட வேண்டியது அவசியமா இருக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். இப்ப பாருங்க, சித்தம் எப்போ வருது?
ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சித்தமா சித்தம் இல்லையாங்கிறது இல்லை. ஜெபத்துக்கு முன்னாடி என்ன வந்துருது? சித்தம் அறிந்துதான் என்ன பண்ணவே ஆரம்பிக்கிறீங்க? ஜெபம் பண்ணவே ஆரம்பிக்கிறீங்க. அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். அப்போ சுகம் அவருடைய சித்தம்னு உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, செழிப்பு அவருடைய சித்தங்கிறது உங்களுக்கு தெரியுது வச்சுக்கோங்க. எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? உங்க ஜெபமே ஒரு போல்ட்னஸா இருக்கும். ஐயா தாருமையா, ஐயா போடுமையா. அப்படியே கண்ணை மூடினா வேற எங்கேயோ யாரோ கூட்டம் மாதிரி இருக்கும். அப்படி கேட்க மாட்டீங்க. இப்ப எப்படி கேட்டுட்டு இருக்கிறோம்? மணி கமத் அப்படிங்க. இப்ப கேட்கறது கூட கிடையாது, கட்லேட் இருக்கிறோம். பணமே வா. ஏன்னா இப்போ அதிகாரம், பிள்ளைங்கிறது விளங்க விளங்க என்ன வருது? உரிமையும் அதிகாரமும் வருது. எல்லாம் சொல்லுங்க, உரிமையுள்ள ஜெபம், அதிகாரம் உள்ள ஜெபம் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிச்சிடும். கை ஏந்திட்டு கேட்க மாட்டீங்க, ஏதாவது போடுவீங்களா, ஏதாவது நடக்குமா, நாளைக்கு என்ன நடக்கும் ஜெபித்து சொல்லுங்கள், அப்படி சொல்ல மாட்டீங்க. காலையில் எழுந்து சொல்லுவீங்க, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நான் மகிழ்ச்சியா இருக்க போகிறேன். அப்படி தைரியமா வெளியே போவீங்க, வெற்றிகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க. சிலருக்குலாம் குழப்பம், ஜெபம் பண்ணி சொல்லுங்க ஐயா, அடுத்த 6 மாசத்துக்குள்ள ஏதாவது உருப்படுவானான்ட்டு. ஜெபம் பண்ண வேண்டியது இல்லைங்க, ஜெபம் பண்ணாமலே சொல்றேன் நான். இந்த வசனத்தின் தெளிவு உங்களுக்கு இருக்குன்னா 6 மாசம் இல்ல, 6 வாரத்திலேயே உங்க வாழ்க்கையின் காரியங்கள் தலைகளாக மாறும். உங்க வாழ்க்கையின் காரியங்கள் 6 நாள்லயே மாற்றத்தை நீங்க பார்க்க முடியுங்க. Assurance, faith means is assurance. Faith means is a title deed. உங்களுக்கு ஒரு உறுதி, ஒரு நிச்சயம், உங்களுக்கு தெளிவா தெரியுது இதுதான் எனக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி தெளிவா வந்துடுது பாருங்க. ஆசீர்வாதமே, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ கடவுள் ஐஸ்வர்யத்தை எனக்கு தருகிறார் என்பது உங்களுக்கு தெரியும்னா அவர்கிட்ட கேட்கறதுல உங்களுக்கு குழப்பமே இருக்காது, எந்த டவுட் இருக்காது. நீங்க கேட்பீங்க, அப்பா என் களஞ்சியம் நிரம்புவதாக, நான் கை எடுக்கிற என் வேலையில ஒரு ஆசீர்வாதம் எனக்கு உண்டாவதாக. ஆமென். தைரியமா கேட்பீங்க. இருமனம் உள்ளவங்களா இருக்க மாட்டீங்க, மனதுல ஒரு பெரிய தெளிவு இருக்கும். அப்ப இங்க பாருங்க, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமென். இப்படி ஒரு தைரியமான ஜெபத்தை நீங்க செய்ய முடியுங்க. உங்களுடைய பிரேயர்லயே உங்களுக்கு என்ன வந்துருது? ஒரு போல்ட்னஸ் வந்துருது, ஒரு கரேஜ் வந்துருது. உங்களுக்காகவோ மற்றவர்களுக்காகவோ சில வீடுகளுக்கு செல்லும் பொழுது துக்கம், வேதனை, கவலையோடு இருக்கும்போது முன்னாடி ஐயோ என்ன ஆகுமோன்னு தெரியல, யாருக்கும் ஜெபிப்போம் இப்படிங்கிற ஒரு காலம் இருந்தது. ஆனா இப்போ போன உடனே சொல்லு, in the name of Jesus we declare joy, we declare healing, we declare shalom in this family. அப்படி இன்னைக்கு வந்து கேள்வியே இல்லை, இன்னைக்கு தெளிவாக சொல்ல முடிகிறது. முன்னாடி அப்படி இல்லை, இந்த ஆள் பண்ணதுக்கு இப்படித்தான் இருப்பார் போல இப்படி நினைச்சிட்டு வந்த நாள்லாம் இருக்குது. ஆனா இப்ப அப்படி இல்லை, அவர் என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டும், இவருக்காக நீங்க ஒண்ணு சிலுவையில பண்ணீங்களே அதை நினைத்து இப்பொழுதே இந்த வீட்டில் இருக்கிற தரித்திரம் நீங்கட்டும், வியாதி நீங்கட்டும்னு ஆசீர்வதிக்கிற எண்ணங்கள் வருகிறது. இதெல்லாம் எப்படின்னா இந்த போல்ட்னஸ் சித்தம் விளங்கினதுக்கு அப்புறம் பித்தம் தெளிந்தது. நீங்க நிறைய பேருக்கு இது வெளியில போயிடணும், ஒண்ணு தெளிவாயிடணும். எத்தனை பேருக்கு இப்பவுமே ஒரு தெளிவு வருது? உள்ளத்துல, ஒரு மனதுல, இருதயத்துல ஒரு தெளிவு வருதா? This is the way, இதுவே வழி, இதிலே நடவுங்கள். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், நாம் எதையாகிலும், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், எல்லாம் சொல்லுங்க, அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பா, எவ்வளவு ஒரு தெளிவு பாருங்க. முதல்ல கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாருங்கிறதுல தெளிவாயிடுங்க. கேட்டாலும் கேட்பார், ஆம்பார், இல்லைம்பார், பொறுத்திரு என்பார், ஒண்ணுமே சொல்ல மாட்டார். இவ்வளோ சொல்லி வச்சிட்டாங்க. அதெல்லாம் புரியாத ஆட்களுக்கு. ஆனா அவர் என்ன வச்சிருக்கிறாருன்னு உங்களுக்கு புரியுமானா நீங்க தைரியமா கேட்பீங்க. ஆமென். சுகம் அவருடைய சித்தமா? எத்தனை பேர் தெளிவா இருக்குது? செழிப்பு அவருடைய சித்தமா? செழிப்பு நல்லதா கெட்டதா?
எஸ், இந்த தெளிவு உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க தேவனை கரெக்டா நோக்கி பார்ப்பீங்க, கரெக்டா ஜெபிப்பீங்க, வாழ்க்கையில தைரியமா பயணம் பண்ண ஆரம்பிப்பீங்க. தரித்திர நோய் கூட சொல்வீங்க. வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். ஆமென். தரித்திரத்தை பார்த்து சொல்லுவீங்க, கிளம்பு கிளம்பு கிளம்பு, கடனே கிளம்பு, பயமே கிளம்பு, இல்லாமையே கிளம்பு, நீ என் வாழ்க்கையில் இருக்க உனக்கு அதிகாரமே இல்லை. எதிர்ப்பு உணர்வு உங்களுக்கு வந்துடும். தெளிவு உங்களுக்கு ஏற்படும் பொழுது நான் சொல்றேன், பெரிய ஜெயத்தை, பெரிய செழிப்பை நீங்கள் பெறுவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். எழுந்து நிற்போம். வாரத்தில் ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் இப்படி ஒதுக்கி வந்து கேளுங்க. நான் சொல்றேன், கொஞ்ச நாள்ல நீங்களாம் உங்க சொந்த கார்ல வருவீங்க. நிறைய பேருக்கு இப்ப இருக்கிறத விட இன்னும் சிறந்த வாகனத்துல நீங்க வருவீங்க. ஹல்லேலூயா. இப்ப இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு நீங்க பெருகி இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை வராத பொருளாதாரம் உங்களுக்கு வரும், இதுவரை இல்லாத செழிப்பு உங்களுக்கு வரும். தேவன் அதற்கான ஒரு அபிஷேகத்தையும் பலத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் உங்க இருதயத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரு, கர்த்தர் என் சார்பில் இருக்கிறாரு, கர்த்தர் என்ன நல்லாக்குறதுல இருக்கிறாரு, கர்த்தர் என்ன உயர்த்துறதுல இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கிளாரிட்டி உங்களுக்கு ஏற்பட்டுரும். பாருங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. praise god, praise god. கர்த்தரை நோக்கி பார்க்க போறோம். ஹல்லேலூயா. மல்காதாரா சேகேந்தரே ரேக்லமந்தாரா சேகேந்தரா பலபா. எல்லா குழப்பங்களும் நீங்கி ஒரு தெளிவு இந்த மாலையில இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு அஷூரன்ஸ், ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு கரேஜ் இந்த மாலையிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்குவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரேக்லமந்தாரா. இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டாய் என்று எழுதியிருக்கிறபடி இப்பொழுது ஒரு வாழ்க்கையில எதிர்கொண்டிருக்கிற கடன்கள், எதிர்கொண்டிருக்கிற வியாதிகள், எதிர்கொண்டிருக்கிற பலவீனங்கள், எதிர்கொண்டிருக்கிற குழப்பங்கள், எதிர்கொண்டிருக்கிற பஞ்சங்கள், இது எல்லாம் தேவனுடைய சித்தத்துக்கு மாறானது. இவங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறதுக்கு அது அனுமதி கிடையாது. இந்த இடத்துல இருக்கிறவங்களா இருக்க, ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைங்களா இருக்கலாம், இப்போது இயேசுவின் நாமத்துல நான் டிக்ளேர் பண்றேன், அதையெல்லாம் அவங்க வாழ்க்கையை விட்டு விலகுவதாக, கடன் விலகுவதாக, வியாதிகள் விலகுவதாக, தரித்திரம் விலகுவதாக, இல்லாமைகள் பற்றாக்குறைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்திலே. இப்பொழுதே தெய்வீக சுகம் சரீரங்களிலே வெளிப்படுவதாக, இப்பொழுதே தெய்வீக செழிப்பு வாழ்க்கையில வெளிப்படுவதாக, இப்போதே கடலில் இருந்து உயர்வதற்கு தேவையான தயவுகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக. ஹல்லேலூயா. Hallelujah. I declare the blessings, I declare prosperity, I declare shalom. Hallelujah. 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 Reklamana sakatala barakatara rikeboraba sheketela barakatara balaba. தேவனுடைய அபிஷேகம் பிள்ளைகள் மேல இருக்கிற நுகங்களை எல்லாம் எடுத்து போடும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இப்போது இந்த பேடன் விலகுவதாக, இருதயத்தில் ஒரு விசுவாசம் பிறப்பதாக, சந்தேகத்தின் ஆவி வெளியே போவதாக, விசுவாச ஆவியினாலே இப்போதே நிரப்பப்படுவார்களாக. ஓ, நான் செழித்திருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் சுகிச்சிருப்பேன், நான் நல்லா தான் இருப்பேன் என்கிற எண்ணம் இப்போதே தெளிவாய் பிறப்பதாக. ஹல்லேலூயா. அப்படி ஆள் மனங்களில் இருக்கிற குழப்பங்கள் நீங்குவதாக தகப்பனே, இப்போதே நீங்கி போகட்டும். மகா தைரியசாலிகளாக உடைய பிள்ளைகள் மாறுவார்களாக. ஒரு தைரியத்தின் ஆவி இறங்கட்டும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. அச்சம் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அதைரியங்கள் விலகட்டும். இப்பொழுது தெளிவு பிறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளுக்கு உதவுவதற்காய் ஸ்தோத்திரம். அன்றியும் ஆவியானவர் உங்கள் பலவீனங்களில் உதவி செய்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இப்போதே உடைய உதவி ஏற்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உதவிகள் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முதற்கொண்டு இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல இந்த நாளில் இருந்து விசேஷ ஆசீர்வாதங்களை, விசேஷ பலனை, விசேஷ செழிப்பை, விசேஷ கிருபைகளை, விசேஷ கதவுகள் திறக்கப்படுகிறது பார்ப்பார்களாக நான் சொல்கிறேன். வெண்கல கதவுகள் உடையவதாக, இருப்பு தாழ்பால்கள் முறிவதாக, ஒளி பீடங்கள் இருக்கிற பொக்கிஷங்கள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே வெள்ளியும் பொன்னும் வருவதாக, வெள்ளியும் பொன்னும் வருவதாக, வேலை வாய்ப்புகள் உண்டாவதாக.
ஹalleluya. இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவிகள் உடைய பிள்ளைகள் வளம் பெறும்படியாய் செழிக்கும்படியாய் இப்போதே தேவ தூதர்களின் ஊழியங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya, hallelujah. We speak angelic ministry, Father. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah. அவர்கள் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களிலே லட்சோப லட்ச ஜனங்களிலே ஒருத்தன் கூட வியாதியா இல்லை. அவர்கள் கோத்திரத்திலே ஏழை ஒருவனும் இல்லை. அவர்களை பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட பண்ணினார். ஓ, நினைவு கூடுதலாய் ஆட்டுக்குட்டியின் அந்த இரத்தம் இவ்வளவு செய்யும் என்றால் நிஜமான தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டிருக்கிற கழுவப்பட்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே வியாதி இருக்க முடியாது, பலவீனம் இருக்க முடியாது. எந்த நோய் கிருமிகளும் எந்த நோயும் வலிமைகளும் இப்போதே மரித்து போவதாக, இப்போதே விலகுவதாக, இப்போதே 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 இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. அவர்களுக்குள்ளே ஒருவர் கூட ஏழையா இல்லை. ஏழ்மையின் ஆவி, ஏழ்மையின் எண்ணங்கள் மறைவதாக நான் பேசுகிறேன். செழிப்பு உண்டாவதாக. ஹalleluya, ஹalleluya. 400 வருடமும் அடிமைத்தனம், ஆனால் இரத்தத்தால் விடுதலை. இந்த நாளிலே அடிமையின் சிந்தைகள் மறைவதற்காய் ஸ்தோத்திரம். அடிமையின் எண்ணம் என்பது பயத்தின் எண்ணம், அது வெளியே போது. இந்த நாளிலே சிலர் பயத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்கிறீர்கள். பயம் உங்களை விட்டு வெளியே போகிறது. ஹalleluya. ஒரு தைரியம் உங்களை நிரப்புகிறது. The courage and the boldness, the spirit of courage and boldness பிள்ளைகளை நிரப்புவதாக, நிரப்புவதாக, மூடுவதாக. Hallelujah, 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 hallelujah. Oh, thank you Holy Spirit, thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், நீங்கள் பலன் அடைவீர்கள். Father, I speak strength in this place. ஜீவனை பேசுகிறேன், பலத்தை பேசுகிறேன். ரஹலபோ ஷேகதாலபோ தரியாந்தனமோ. Hallelujah, 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 hallelujah. Glory to God, glory to God, glory to God. ஓ, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். எங்களுடையது, எங்களுடையது, எங்களுடையது. பெற்றுக்கொள்கிறோம் இப்போது, பெற்றுக்கொள்கிறோம் இப்போது. சுகத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம், செழிப்பை எடுத்துக்கொள்ளுகிறோம், வெற்றியை எடுத்துக்கொள்கிறோம் இப்போது. Glory to God, glory to God. Rakanama Shandala Rakatara Balaba. Oh, we love you Father, we love you Father. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆளுகை இந்த இடத்திலே உண்டாகிறபடியால் நன்றி. அடிமை சங்கிலிகள் அவிழுகிறதற்காய் நன்றி. சில பேர் மேல இருந்து சங்கிலிகள் எல்லாம் விழுகிறது, சங்கிலிகள் எல்லாம் அறுபுண்டு போகிறது. அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறியும் என்று எழுதியிருக்கிறபடி அநேகருடைய தோள்களில் இருந்து நுகங்கள் முறிகிறது, நுகங்கள் விலகுகிறது. இப்போது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நுகங்களும் கட்டுகளும் அறுக்கப்படுகிறது. தரித்திரம் அறுக்கப்படுகிறது, வேரோடு பட்டு போவதாக. ஹalleluya, hallelujah. என் ஜனங்கள் இல்லாமையின் ஜனங்களாய் இருக்காமல் என் ஜனங்கள் வாரி இறைக்கிறவர்களாய் இருப்பார்களாக, வாரி இறைக்கிறவர்களாய் இருப்பார்களாக. வாரி இறைத்தான் அவன் நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியே ஆவதாக. We declare the blessings, Father. ஓ, உமக்கு நன்றி அப்பா. செய்கிறீர், உமக்கு நன்றி, செய்கிறீர், உமக்கு நன்றி. இதை தவிர வேற எதை வைத்திருக்கிறீர் அப்பா? இதை அல்லாமல் வேற எதை எங்களுக்கு வைத்திருக்கிறீர்? கல்வாரியில் நீர் சுமந்த எதுவும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஹalleluya. எதற்காக இந்த கல்வாரி நிறைவேற்றப்பட்டதோ அந்த நோக்கங்களை உங்க வாழ்க்கையில வந்து பழிப்பதாக நான் சொல்லுகிறேன். I declare blessings, I declare healing and health, I declare prosperity, I declare joy. Hallelujah, shalom Father, hallelujah, hallelujah. பரிபூரணத்தை அருள்வதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. Amen, amen. Praise God, hallelujah, amen, 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 amen. கர்த்தர் நல்லவர். Amen, hallelujah. எத்தனை பேர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? Are you blessed really?
ஹalleluya. உங்க ஃபீட்பேக்ஸ் எனக்கு நீங்க சொல்லலாம். உங்க ஃபீட்பேக்ஸ் ஆன்லைன்ல பதிவு பண்ணலாம். உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் சில காரியங்களை நான் போதிக்கணும், எத்தனையோ காரியங்களை பேசணும் வந்தால் கூட ரொம்ப தெளிவாய் தேவன் எதை பேசணும்னு நடத்துகிறாரோ அதை பேசுகிறோம். நான் நினைக்கிறேன் அது உங்களை ஆசீர்வதிக்கும் என்று. ஆமென், ஹalleluya. இன்னும் இடம் கொள்ளாமல் போகப்பட்டும். ஏராளமான பேர் வந்து இதை கேட்பாங்க, ஏராளமானவர் வந்து கேட்பாங்க. ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், பட்டணமே வரும்னு சொல்லியிருக்கிறார், இந்த சிட்டி ஃபுல்லாக வரும்னு இருக்கிறார், சகல தேசங்கள் இருந்தும் ஜனங்கள் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். இப்பவுமே அது நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னும் பெருசா தேவன் செய்வார். ஆமென். இது சும்மா ஒரு உற்சாகம், மோட்டிவேஷன் அது கிடையாது. இட்ஸ் a truth of God. It set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சகல பொய்களில் இருந்தும், பிசாசு உங்க காதல போட்ட பொய்கள் இருந்தும் அது உங்களை விடுதலையாக்கும். ஆமென். இப்படிப்பட்ட சத்தியத்தை ஆதரித்து பேசுகிற சபைக்கு போங்க. ஏன்னா இல்லைன்னா நீங்க கேட்கறதெல்லாம் வீணா போயிடும். சரிங்களா? சூஸ் ரைட் சர்ச். உங்க பகுதிகளில் இப்படி ஆதரித்து பேசுகிற, இப்படி சொல்ற அந்த மாதிரி இடத்துல போய் உட்கார்ந்து கேளு. அது உங்களுக்கு நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு தீர்மானம். ஆமே. சும்மா எங்கேயோ போய் மண்டையை கொண்டு விட்டுட்டு கல்லறை கொடுப்பாங்களாம். கல்லறைக்காண்டியே வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. ஏமே, ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா கல்லறை தோட்டமே நீங்க வாங்குவீங்க. யாருங்க உங்களுக்கு கல்லறை தர்றது? நீங்களே பெரிய தோட்டங்கள்லாம் வாங்குவீங்க. ஆமென். அற்ப காரியங்களை இந்த கூழுக்காண்டி சேஸ்திர பாகத்தை இழந்துட்டான் பாருங்க ஒருத்தன். நிறைய கிறிஸ்தவங்க இன்னைக்கு அப்படிதான். ஏதாவது வேலை கீழே கொடுப்பாங்களாம். சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க 100 பேருக்கு வேலை கொடுப்பீங்க. நீங்க 100 பேருக்கு வேலை கொடுப்பீங்க. ஏதாவது யாராவது, அதனாலதான் அவ்வளோ சண்டை, அவ்வளோ போட்டி. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். தப்பான இடத்துல போய் உட்கார்ந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியான இடத்துக்கு போங்க. நான் சொல்ல இங்கே வாங்கன்னு சொல்ல, எங்கேயோ போங்க. ஆனால் இந்த மாதிரி கேட்குற இடத்துக்கு போங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா உங்கள் நலனை தேவன் விரும்புகிறார், நாங்களும் விரும்புகிறோம். அதனால தான் இப்படி ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென். தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணும்படி இப்பொழுது நாம் கொடுக்க போகிறோம். கொடுப்பது என்பது விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. நான் செழிப்பை விசுவாசிக்கிறேன், நான் நன்றாக இருப்பேன் என்பதை நம்புகிறேன் என்கிற விசுவாசம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்றால் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி என்ன பண்ணலாம்? விதைக்கலாம். இல்லை இன்னும் ஐ எம் வெயிட்டிங், எனக்கு ஒன்றுமே ஆகலைன்னா அப்படி அமைதியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு 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 ஃபெய்த் ஆண்டவர் கொடுத்துருப்பாருன்னா, ரிலீஸ் யுவர் ஃபெய்த் த்ரூ யுவர் சீட். நாம் விதைப்பதின் மூலம் நம் விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியும். ஆமென். ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நான் இப்படித்தான் இருப்பேங்கிற ஃபெய்த் உங்களுக்கு வந்திருக்கும்னா யூ கேன் ரிலீஸ் யுவர் ஃபெய்த். ஹல்லேலூயா. ஏன்னா அதுக்கேற்ற பலன்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. அறிக்கை செய்து கொடுக்க போறீங்க. பாருங்க, நல்ல நிலத்துல விதைக்கும் போது நல்ல அறுவடைகளை பார்ப்பீங்க. சிலருக்கு எங்கே கொடுக்குன்னு தெரியாமல் எங்கெல்லாமோ கொடுத்துக்கிட்டு அவங்களும் தரித்திரமாக இருந்து இவங்களும் தரித்திரமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல நிலத்தில் விதைக்கும் பொழுது 100 மடங்கு நீங்கள் அறுப்பீங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ ஆயிரங்களை இந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கிறது. இதில் நீங்கள் விதைக்கும் பொழுது பல ஆயிரங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள். அது உங்கள் மீதும் உங்கள் தலைமுறையின் மீதும் உங்கள் தொழிலின் மீதும் வந்து பழிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். கைகள் எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். எல்லாம் சொல்லுங்க. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறேன், அதை கனமண்ணும்படியாய் நான் கொடுக்கிறேன். நான் கொடுக்கிறவனாய் இருக்கிறபடியாய் நான் பெற்றுக்கொள்ளுவேன். இயேசுவின் மூலமாய் நான் ஐஸ்வர்யவனாக்கப்பட்டிருக்கிறேன். ஆகையால் நான் கொடுக்கிறேன். இப்பொழுது நான் கொடுப்பதை 100 மடங்காக என் வாழ்விலே அறுவடையாக நான் பெற்றுக்கொள்வேன். அது ஞானமாக இருக்கலாம், அது ஆளா இருக்கலாம், அது யோசனையா இருக்கலாம், அது திட்டமா இருக்கலாம். ஏதோ ஒரு ரீதியில இந்த அறுவடையை நான் பெற்றுக்கொள்கிறேன். இப்போதே இயேசுவின் நாமத்திலே அது என்னுடையதா இருக்கிறது. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பாடல் பாடும் பொழுது நீங்கள் விதைக்கலாம். ஹல்லேலூயா. ஆன்லைனில் பார்க்குறவங்க ஆன்லைனில் நீங்கள் ஷோ பண்ணலாம். அக்கௌண்ட் நம்பர் அதில் இருக்கும், அதுக்கு நீங்கள் விதைக்கலாம். நீங்கள் ஒன்று பண்ணணும், நீங்கள் விதைச்சிட்டு உங்கள் டீட்டெயிலை அனுப்பி வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நிறைய பேர் விதைக்கிறீங்க, ஆனால் யார் எங்கேருந்துலாம் விதைக்கிறீங்கன்னு தெரியல. தேவதூதர்களாக இருந்தாலும் ஃப்ரம் ஹெவன்னு போட்டுருங்க. ஆமென். ஹல்லேலூயா. கைகள் எடுத்துக்கொண்டு நாம் மகிழ்ச்சியோடு நாம் விதைக்கலாம். ஹல்லேலூயா.